विदिताखिल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थ निधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिक मे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःख विदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशंकर देशिक मे शरणम्। सद्गतिः सत्कृतिः सत्ता सद्बोधिः सत्परायणः சூரசேனோ எது சிரேஷ்டா சன்னிவாசஸ்து யாமுனா அப்படின்னு பகவானுடைய நாமக்கள்ல அடுத்தது சத்கதி. நல்ல வாழ்வுக்கு கதி. இப்ப கெட்ட வாழ்க்கை கதி இல்லையோ, கெட்ட வாழ்க்கும் அவர்தான் கதி. ஆனா அவர் எங்கெங்கயோ சுத்தி கொண்டு இருக்கா. கரெக்டா எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே போகல. சதாம் பராயணம், மேல போய் பராயணம்னு அவருக்கு ஒரு நாமா சொல்லியிருக்கேன். அப்படி எல்லோரும் போய் அடைய வேண்டியதான ஒரு ஸ்தானம் அவர். ஆயால் சத்கதி. அவரை இருக்கார்னு நினைச்சாலே முதல் ஸ்டெப். பகவான் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாமோ? கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரிஞ்சா இதோ இங்க இருக்கார் அப்படி போய் பார்த்துட்டு வந்துவிடும். ஆனா கண்ணுக்கு அவர் தெரியல. கண்ணுக்கு தெரியாத போனாலும் அவர் இருக்கணும்னு சொல்லணும்னா அவர் எப்படி இருக்கார், என்னமா இருக்கார், எங்க இருக்கார், எப்படி அவரை பார்க்க முடியும்? இப்படிப்பட்டதான கேள்விகள் எல்லாம் வருது. இந்த கேள்விகளை வச்சுட்டு தான் முதல்ல பகவானை அறிந்து கொள்ளணும் என்று நச்சிகேதஸ் கேட்டார். ஏயம் பிரேதே விஜகித்தா மனுஷ்யே அஸ்தி ஏகே நாயமஸ்தி நிஜைகே ஏதத் வித்யாம் அனுகிஷ்டஸ்வயாம் அப்படின்னு இந்த மரணானந்தரம் ஒரு ஆத்மா இங்க இருந்து கிளம்பி போறதுன்னு சில பேர் சொல்றாளே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார், இங்கதான் போச்சு அப்படின்னு, ஒண்ணும் போகல அப்படின்னு சில பேர் சொல்றாளே, இதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு பதில் அந்த உபனிஷத்துல சொல்லிருக்க. தைத்தரிய உபனிஷத்துல சொல்லும் பொழுது அஸ்தி பிரம்மேதி சேத் அசன்னேவ சபவதி அசத் பிரம்மேதி வேத சேத். அசன்னேவ சபவதி, அவனே அசத் ஆயிடுவான். யாரு? பிரம்மம் இல்லை என்று கருதினானே. ஏனால் அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா, பிரம்மம் இருக்கு என்று அறிவானையானால் சந்தமேனம் ததோ விதுரதி, அவனை சத்து என்று எல்லோரும் அறிகிறார்கள் அப்படின்னு விசேஷமாக சொல்றது. அப்படி அந்த சத்துன்னு அவரை தெரிஞ்சு கொள்ளணும். சார் சத்துன்னு நீங்க சொன்ன போருமா? அவர் சத்துன்னு எப்படி தெரிஞ்சு கொள்றது? அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லியிருக்க, 5-6 காரணங்கள் சொல்லியிருக்க. ஓ சேவான்யா பிராண்யா யதேஷாகாசானந்தோ நஸ்யாது. யாரு மூச்சு உள்ள இழுத்து வெளியில விட முடியும் அவர் இல்லாத போனால்? ஏன் எப்ப மூச்சு இழுத்து வெளியில விடுறீடோ, இன்னும் விட்டுட்டு இருக்கீடோ, இன்னும் ஒரு 50 வருஷம் விட்டுட்டு இருப்பீடோ, அது நடுவில் நிறுத்துவாரு. எல்லாருக்கும் அதுல ஒரு இது, உயிரோட வாழணும், இருக்கணும், இருப்பேன். பகவான் நினைச்சா க்ஷேமமா இருப்பேன், அரோக திருடகாத்திரா இருப்பேன். ஆனா அதுக்கு என்ன விவகாரம்? அவரை நினைக்கணும். ஓகேவான்யா கப்ராண்யா ஆனந்தோ நஸ்யா ஏஷேவானந்த யாதி. அவர்தான் சந்தோஷப்படுத்துறார் நமக்கு. அவரை நினைக்க நினைக்க உள்ளூர சுதா சந்தோர் மத்திய சுரவிட வாட்டி பதிவது அந்த ஆனந்தம் நமக்கு பெறுகிறது. அந்த ஸ்வரூபத்தை ரசோ வைசா. அவர் யார் சார்? ரசம். ரசேவாயம் லத்வானந்தே பவதி. பதிலா அடுத்த காரணம். அதோட மட்டும் இல்ல, அவர் இருக்காருங்கிறது அர்த்தாட்சி என்ன? நடுங்கிறதுன்னு உலகம். நடுங்கின்னு அவாவா கரெக்டா வேலை செய்யறா பாருங்க. நாளைக்கு காலமே 6:02 சூரியோதயம்னு, அந்த 6:02 சூரியன் உதிச்சாச்சு. இங்க போய் பார்க்கலாம். என்ன சார் அது எப்படின்னு அந்த பகவான் அப்படி கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்க. ஏதாவது ஒரு பதார்த்தம் மாறுறத உலகத்துல பிரபஞ்சத்துல நம்ம தான். சூரியோதயம் முன்னால எழுதுக்கோங்க எத்தனை தரம் சொன்னாலும் கிடையாது. அது அப்புறம் தான். சூரியோதயே தமயே பிஜாயினம் விமுஞ்சதி ஸ்ரீ ரவி சக்கரபாணினம். சூரியோதய காலத்திலையும் சூரிய அஸ்தமன காலத்திலையும் மனுஷன் தூங்கினானே ஆனால்
மகாவிஷ்ணுவா இருந்தாலும் மகாலட்சுமி தாயார் விட்டு போயிடுவாளாம். மகாலட்சுமி தாயாருக்கு பிடிக்காது. ஆகையால் உதய காலத்திலையும் ராத்திரி காலத்திலையும் தூங்கப்படாது. கரெக்டா வெளியில போயிட்டு வந்து குழந்தை 5:30 மணிக்கும் விளையாடிட்டு ஆத்துக்கு வந்து தூங்குறது. காலையில 10ல இருந்து 5 மணி வரைக்கும் கிரிக்கெட். 5:30 மணிக்கு தூங்குறது, 8:30 மணிக்கு எழுந்துக்கிறது. சந்தியா வந்தனா கிருஷ்ணார்ப்பணம். பார்த்தேடா, இது மனுஷன் தான். ஆனா லோகத்துல இருக்கிற மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் பகவானுக்கு நடந்து பயந்து எல்லாம் பண்றது. அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே, இத்தனை காரணங்கள்னால பரமாத்மா இருக்கார் அப்படின்னு தைத்தரிய உபனிஷத்துல சொல்லியிருக்கு. அதே போல ஒவ்வொரு உபனிஷத்திலையும் அவரை அஸ்தி என்று அறிந்து கொள்ளுங்கள். அஸ்தி தேவோபலப்தஸ்ய தத்வபாவ பிரசீததே. முதல்ல அஸ்தின்னு கருதி அவரை நினைத்து தியானம் பண்ணி அவருடைய ஸ்வரூபத்தை போற்றிக் கொண்டிருப்போமையானால் கடைசியில ஒரு நாளைக்கு அஸ்மின்னு ஆயிடும். எது அஸ்தியாச்சோ அது அஸ்மின்னு ஆயிடும். அதான் அகம் பிரம்மாஸ்மின்னு ஆயிடும். அதான் வழி. அதற்காகத்தான் பரோட்சமாக அஸ்தி என்றும் அபரோட்சமாக அஸ்மி என்றும் சொல்லணுமையானால் அதுக்கு மூலமா இருக்கிறவர், சத்துக்களுக்கு கதியா இருக்கிறவர். சத் கதி அஸ்தி பிரம்மா இது சேத் வேத சந்தமேனம் ததோ விதோ இது ஸ்ருதே. பிரம்மாஸ்தி ஏ விதோ தே சந்தா. பிரம்மம் இருக்கு என்று யார் அறிகிறார்களோ அவளுக்கு சத்துக்கள்னு பேரு. தைஹி பிராப்யதே, அவளால் அடையப்படுகிறது. அஸ்தி என்று நினைத்து அவரை பின்தொடர்ந்து இருப்படையானால் நீங்க அந்த பிரம்மத்தை அறியலாம். ஆகையால் அவருக்கு சத்கதி ஒன்று. சதி கதிஹி புத்தி சமுத்கிருஷ்டா அஸ்யா இது சத்புத்தி சத்கதிஹி. சதி புத்தி கதிஹி, கதி சப்தத்துக்கு புத்தின்னு அர்த்தம். இந்த புத்தியானது சர்வ விஷயகமாகவும் யதார்த்தமாகவும் இருக்கிறதுனால அவருடைய அவகதியானது சத்கதியா இருக்கு. இந்த அவகதிங்கிறது நமக்கு தெரியணும். சாதாரணமாக ஆஷ்யத்துல அதாத்தோ பிரம்ம ஜிக்யாசான்னா, ஜிக்யாசான ஞாத்து நிச்சான்னு அர்த்தம். அறிவதன் பொருட்ட ஆசை. இந்த ஆசைங்கிற அர்த்தத்துல சன் பிரத்யம் வந்திருக்கு. வந்ததுக்கு ஞாஞாசன் ஆச்சு. அதுக்கு அலாதிசேஷா இத்துவம் வந்து ஜிக்யாசான்னு ஆச்சு. இந்த சன் பிரத்யம் இருக்க, இது என்ன சொல்றது? ஞானத்தை அறிவதன் ஆசை, அறிய ஆசை. இந்த ஆசை எப்படிப்பட்ட ஆசை? அபரோட்சமாக அறியணும். அவகதி பர்யந்தம் ஞானமும் தன்வாச்சாயாக இச்சாயாக கர்மா. பாட்டுக்காரர் அவகதி பர்யந்தம் ஞானம், நான் அபரோட்சமாக அறிவத பர்யந்தம் எந்த ஞானம் இருக்கோ அதுதான் தன் எனக்கூடியதான பிரத்யத்தினுடைய அர்த்தமான இச்சைங்கிறதுக்கு பொருள். ஆகையால் பிரம்மத்தை ஏதோ இருக்கு அப்படின்னு அறியறது இல்லை சார். அதை நான் என்று அறியக்கூடியதான அளவுக்கு அது வேணும். அந்த பிரம்மமானது நானே அப்படிங்கிற ஒரு சுரூபம் அபரோட்சமா. நமக்கு தலைவலி, கால்வலி, முதுகு வலி வந்தா ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சா பாத்துக்கிறோம். வயசு வலி வந்தா ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பாத்துக்கிறோமா? ஜுரம் வந்தாலும் நமக்கே தெரியுது. ஆனா எவ்வளவு ஜுரம்னு பாக்குறதுக்காக தான் தெர்மாமீட்டர். ஜுரம் வந்து நமக்கே தெரியுது. அதே போல இவைகள் வந்தா சரீரத்துக்குள்ள தனக்கு தானே எப்படி தெரிகிறதோ அதே போல இந்த ஆத்ம தத்துவம் நம்ம அபரோட்சத்தை அனுபவித்தோமையானால் இன்னொருத்தருடைய சர்டிபிகேட் வேண்டாம், நமக்கே அந்த பேரானந்தத்தை அனுபவிப்போம். அந்த ஆனந்த ஸ்வரூபம் சத்கதி. இப்படி அதுக்கப்புறம் சத்கிருதி. அவருடைய செயலுக்கு சமானமான செயல் வேற எங்கேயும் சொல்ல முடியாது. நல்லது ஒரு செயலை பண்ணிட்டு இருக்க. என்னது? ஜெகத் ரட்சண லட்சணா. ஜெகத் ரட்சண லட்சணா, உலகத்தை எல்லோரையும் காப்பாற்றிக் கொண்டே இருக்கு. சார் எனக்கு துன்பங்கள்லாம் வந்திருக்கு, என்னத்தை இவர் காப்பாத்துறார் அப்படின்னு சொல்லப்பட, அவர் அதையும் காப்பாத்தலைன்னா என்னைக்கும் அழிஞ்சு போயிருக்கும். அந்த கர்மாவனால நமக்கு கர்ம வினையாக துன்பங்கள் வரும் பொழுது அவரை நம்பினவாளுக்கு அந்த துன்பமானது நமக்கு பிராணனை வாங்காமலும் மனசை தளராமலும் காப்பாற்றிக் கொண்டு நமக்கு நல்லதை பண்ணி கொண்டிருக்க. கர்மாவனால் நமக்கு நாம பண்ணிவிட்டோம். ஒரு காலத்துல ஏதோ கர்மாக்களை பண்ணினோம். கர்மாக்களுடைய விளைவாக துன்பம் வருது. துன்பம் வந்ததுமே அடுத்த க்ஷணம் நான் தூக்கு போட்டுக்கிறேன், ரயில் அடியில தலையை கொடுக்கிறேன் இப்படின்னு பண்றா ரொம்ப பேர். இது ரொம்ப தப்பு.
ஏன்னா இதனால ப்ராப்ளம் சால்வ் ஆகல, ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த கர்மா அப்படியே இருக்கு, அடுத்த ஜென்மான்னு மறுபடியும் வர போறது. விவகாரம் இதை அனுபவிச்சுதான் ஆகணும். ஒன்ஸ் பண்ணியாச்சுன்னா அதை அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. எண்ணீர் கையில பட்டு சார் கொப்பளம் வந்துருச்சு, கொப்பளம் வந்து சரி சரி பச்சை ஜலம் விட்டா போயிடுமா? அது என்ன ஆகும்? அது தானே அடங்கி புண்ணாயி அதுக்கப்புறம் தான் போகணும். அதே போல பண்ணின கர்மா அவனுடைய பலம் அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படி அனுபவிக்காம அதை அழிச்சு விட்டாரையானால் என்ன ஆகணும்? எல்லாரும் அந்த டைரக்ஷன்ல போயிடுவா. கெட்ட கர்மா பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் குறைச்சதுன்னு சொல்லுவான். அப்படி வழி இல்லை. ஆகையால் என்ன பண்ணணும்? இவனுக்கு பகவானை யார் ஆராதனை பண்ணுகிறானோ அவனுக்கு அதை தாங்கக்கூடியதான சக்தி, அதோட மட்டும் இல்ல மனசுல ஒரு தைரியம், மறுபடியும் இது பண்ணாதான ஒரு நிலை, இத்தனையும் கொடுக்கிறார். ஆகையால் உலகத்தை காப்பாற்றுவது எனக்கூடியதான மிக சிறந்ததான கர்மாக்களை பண்ணிட்டு இருக்கார். ஆகையால் சத்குருதி சதி கிருதி ஜெகத் ரக்ஷல ரட்சணா, உலகத்தை காப்பாற்றுவது எனக்கூடியதான செயல் அவரிடத்துல இருக்கு. உலகத்தை படைச்சதும் அவர் தான், உலகத்தை தன்னிடத்துல சேர்த்து கொள்றதும் அவர் தான். ஆனா இந்த ரெண்டுல சத்கிருத்தின்னு எதை சொன்னோம்? அது மகத்கிருதி, மகத்தான காரியம். உலகத்தை படைப்பதோ உலகத்தை அழிப்பதோ சிறந்ததான உயர்ந்ததான காரியம். அது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா எல்லாத்தையும் நல்ல காரியம். உங்களை திருப்பியும் தன்னிடத்துல சேர்த்து கொண்டு மோட்ச பரியந்தமான சுகத்தை கொடுக்கக்கூடியதான காரியம் சத்கிருதி. அதனால சதி கிருதி வியாபார ஜெகத் ரட்சண லட்சண அஸ்ய யஸ்மாத் தேன சத்கிருதி. இப்படி சத்யதி சத்கிருதி சத்தா. அடுத்ததான நாம சத்தா எனக்கூடியதான நாம. இந்த நாமாவோட சத்கிருதி எனக்கூடியதான நாமாவோட 700 நாமக்களாச்சு. இது நாம்னா சப்தமம் சதம் விவரதம் அப்படின்னு 700வது நாமாவோட முடிச்சிருக்கோம். சத்யதி சத்கிருதி சத்தா சத்பூதி சத்பராயணா துரசேனோ யத்ருஷ்டா சன்னிவாசஸ்து யாம்னா. சத்யதிங்கிற நாமாவோட 700 நாமாக்கள் சாஸ்திரநாமத்துல ஆயிருக்கு. சத்கிருதிங்கிற நாம இப்ப நம்ம பார்க்கணும். சத்யதி சத்கிருதி சதாங்கதி, நல்லோர்கள் எல்லாம் போய் சேர வேண்டியதான இடம். அதனால சத்துக்களுக்கு கதியா இருக்கிறதுனால சத்யதின்னு சொன்னோம். அதோட மட்டுமல்ல, யார் பரமாத்மாவை இருக்கிறார் அப்படின்னு அறிகிறார்களோ அவ உயர்ந்ததான நிலைக்கு அடைகிறார். இதுதான் ஸ்ருதி சொல்றது. அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா சந்தமேனம் ததோ விது அப்படின்னு தைத்தரிய உபனிஷத்து. கண்ணுக்கும் காதுக்கும் புலன்களுக்கு எட்டாதான பிரம்மம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. இருக்குங்கிறதுக்கு அடையாளம் வேண்டாமோ? சாதாரண ஒரு பொருள் இருக்கு என்று சொன்னோமே, ஆனால் கண்ணால பார்த்தவரை அது இருக்குங்கிறோம் இல்லையா? அதே போல யாராவது சொன்னா இது போல பொருள் இருக்குன்னு சொன்னா கேட்டு இருக்குங்கிறோம். அதே போல பொருள் இருக்கு அப்படின்னு சொல்றது கண்ணால பார்க்கணுமோ இல்ல காதால கேட்கணுமோ ஏதோ ஒண்ணு பண்ணணும். ஆனா ஒரு புலனுக்கும் விஷயமாகாதான அந்த தத்துவத்தை நாம் எப்படி இருக்கு என்று சொல்றது அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் பண்ணது. அதுக்காகத்தான் ஸ்ருதி சொல்றது அது இருக்குன்னு முதல்ல தீர்மானம் பண்ணிக்கோ, அப்புறம் நான் அதை அடையலாம் என்கிற நிலையை உனக்கு வரும். அதனால அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா, பிரம்மம் இருக்கு என்று அறிவியேயானால் சந்தமேனம் ததோ விதோ, ஞானிகள்லாம் நல்லவன் சொல்றான். அந்த ஸ்வரூபம் அறிபவன் என்று சொல்றான். ஞானிகள் சொல்றாங்கன்னா ஞானிகளுக்கு அனுபவம். இப்ப நமக்கு தலை வலிக்கிறதா கால் வலிக்கிறதான்னு சொன்னா இன்னொருத்தர் அவளை பார்த்து சொல்ல முடியுமோ? முடியாது. ஒருத்தருக்கு தலைவலின்னா அவருக்குத்தான் தெரியுமே தவிர மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனா அவர்களுக்கு தெரியாமல் இருக்குமோ? யாருக்கு தலைவலி இருக்கோ அவளுக்கு தெரியாமல் இருக்குமோ? இருக்க. மற்றவர்களுக்கு யாருக்கும் தெரியாது. மற்றவர்களுக்கு தெரியணுமே ஆனால் அவருடைய முகத்தை பார்த்தோ அவருடைய கஷ்டப்படுவதை பார்த்தோ தலையை முடிச்சுக்கிறது பார்த்தோ பார்த்துட்டு ஓஹோ தலைவலி ஆட்டும் அப்படின்னு நம்ம அனுமானம் பண்ணிக்கிறார். ஆனா தலைவலி யாருக்கு இருக்கோ அவளுக்கு வேற யாரும் சொல்ல வேண்டாம், தெரியாமலும் இருக்காது.
அதே மாதிரி ஆத்மானுபவமானது யாருக்கு வந்திருக்கோ அவளுக்கு தெரியாமல் இருக்காது. மற்றவர்களுக்கு இவருக்கு ஆத்மானுபவம் இருக்கு என்று கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இவருக்கு ஆத்மானுபவம் இருக்கு என்று எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்குதான் பகவத்கீதையில ஸ்தித பிரக்ய லட்சணம் சொல்லியிருக்க. இப்படி ஸ்தித பிரக்யன் இப்படி இருப்ப யார் சுக்கேஷு அனந்தினமனாக துக்கேஷு விகதஸ்பிருகா அப்படின்னு. துக்கம் வந்தா அவன் கவலைப்பட மாட்டான். துக்கம் வந்தா இதே போல சுகம் வந்துட்டே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்க மாட்டான். சமதுக்க சுகே பூத்வா சுகமும் துக்கமும் சமமாக பார்த்து கொண்டிருப்பான். ஆசைகள் எல்லாம் விட்டு தள்ளி இருப்பான். இப்படிப்பட்டதான சில தர்மங்கள் சொல்றது. அதே மாதிரியே இந்த பரமாத்மாவானவர் சதாம் சதி மகத் உத்கிருஷ்டா கதி அப்படின்னு எல்லோராலையும் அடையத்தக்கவர். எல்லோராலையும் நமக்கு இன்னைக்கு இல்லை, இந்த ஜென்மாவில நமக்கு முடியலைன்னு வச்சுங்களேன். ரொம்ப பேருக்கு மோட்சம் வேணும்னு நினைக்கிற அது அனுஷ்டானம் பண்ண பிடிக்கல. மோட்சத்துக்கு வேண்டியதான வழிகளை அனுஷ்டானம் பண்ண முடியும். ஒரு ஜபம் பண்ண முடியல, இதெல்லாம் விடுங்க. அது எப்பாவது பண்ணலாமோ இல்லையோ அதையும் பண்ண முடியல மனுஷர்களுக்கு. ஏண்டா அவ்வளவு ப்ரெஷர். வீட்டுல இது பார்க்க முடியல, அது பார்க்க முடியல, அந்த வேலை இந்த வேலை, எப்பொழுதும் யாரோ பேசிட்டே இருக்கா, தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு ஒரு சாதாரணமான ஒரு முன்னேற்றத்துக்கு வேண்டியதான சின்ன சின்ன காரியங்கள் கூட ஒருத்தரால பண்ண முடியலே அப்படின்னு சொன்னேனால் இந்த ஜென்மாவில மோட்சம் கிடைக்குமோ? கிடைக்கலன்னா என்ன பண்றது? ஒண்ணும் இல்லை. இது போல ஒரு 100 ஜென்மம் ஆனப்புறம் கிடைக்கும். என்ன ஆனாலும் சரி, எங்கே ஆனாலும் சரி, வழி இது ஒண்ணுதான். இவரை போய் சேர வேண்டியதுதான் வழி. நதிகள் எல்லாம் சமுத்திரத்துல சேருவதற்காக ஓடிக்கொண்டே இருக்கு. எத்தனை நாள் ஓடுறது சார்? அதுக்கு நதி சமுத்திரம் கிடைக்கிற வரைக்கும் ஓடிடும். இல்லைன்னா சமுத்திர கரையிலேயே ஓடிட்டு இருக்கும், சமுத்திரத்துக்கு போய் சேர. எப்ப போய் ஆக்சுவலா அதுக்கு சமயம் வருதோ அப்ப போய் சேரும். அதே போல நதிகளெல்லாம் எப்படி சமுத்திரத்துல சேரு உண்டா விடுறதோ அதே போலயே எல்லா மனுஷனாலும் கடைசியில போய் சேர வேண்டியதான இடம் இந்த பரம்பொருள். ஆகையால் அந்த பரம்பொருளை இருக்கு என்றே கருதலும். அதனால சத்துக்களுக்கெல்லாம் கதி போய் சேர வேண்டியதான சுதம். பிரம்மாஸ்தி ஏவிதோ தே சந்தா. பிரம்மம் இருக்கு அப்படின்னு யார் நம்புறாளோ, யார் அறிகிறாளோ அவளுக்கு சத்துக்கள்னு பேரு. தைஹி பிராபியதே இது சத்கதி. அவளால அடையப்படுகின்றதுனால் பரமாத்மாவுக்கு என்ன பேரு? சத்கதி. சத்துக்கள் மேல அடையப்படுபவர் அப்படின்னு சத்கதிங்கிற நாமம். இல்ல சதீகதி புத்தி சம் உத்கிருஷ்டா அஸ்யா இது சத்கதி. மகத்தான உத்கிருஷ்டமான சர்வ விஷயமான யதார்த்தமான அறிவு. இங்க கதினா அறிவுன்னு அர்த்தம். கதி அவகதி. நாம் எத்தனையோ பொருளை பத்தி அறிகிறோம். ஆனா சிலதுதான் நமக்கு தெரிகிறது, சிலது தெரிகிறது. நமக்கு தெரிஞ்சது 1000ல் 1 பங்கு. ஒரு செல்போன் வச்சுட்டு பேசுறா. அவனுக்கு என்ன தெரியுமோன்னா என்ன தெரியும்? அவனுக்கு பேசிக் கொண்டு இருக்கிறவனுக்கு இந்த நம்பர் போட்டா அவ அதோடு சொல்வா, அவளோட நம்ம பேசலாம். இவ்வளவுதான் தெரியுமே தவிர இந்த நீங்க சொல்றதான வார்த்தை சப்தங்கள் அவனிடத்துல எப்படி போய் சேர்றதுன்னு யாருக்கா தெரியுமோ? அவர் எங்கேயோ டெல்லியில இருக்கார், நீங்க இங்க இருக்க, இங்க இருந்து பேசுறேன். பேசினா அவளுக்கு எப்படி போய் சேர்றது? வயரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவளுக்கு எப்படி போய் சேர்றது? அது உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியதான நிர்பந்தம் இல்லை, அவசியமும் இல்லை. ஆனா தெரியவும் தெரியாது. அப்ப எந்த பொருளை நாம் கையாளுகிறோமோ அப்பொருள்ல ஒரு பகுதி தான் நமக்கு தெரியுமே தவிர நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. இதே போல நமக்கு தெரியாததான பொருள்கள் எத்தனையோ இருக்கு உலகத்துல. சமுத்திரத்துக்குள்ள எத்தனை விதமான பிராணிகள் இருக்கு யாருக்கு தெரியும்? தெரியும். சிலதுதான் கண்டுபிடிச்சிருக்க. அது போல சில பொருள்களை தான் தெரியும், சில பொருள்கள்ல சில விஷயங்கள் தான் தெரியும். இது மனுஷனுக்கு. ஆனா பரம்பொருளுக்கு என்னென்ன? எல்லாமும் தெரியும், எல்லா அம்சமும் தெரியும். உங்க ஆத்துல எத்தனை ஜன்னல் இருக்கு, ஒவ்வொரு ஜன்னல்லையும் எத்தனை கம்பி இருக்கு, அதுக்கு கதவு இருக்கா, ஒவ்வொரு கதவுலையும் எத்தனை ஸ்க்ரூ இருக்கு, இதெல்லாம் பரமாத்மாவுக்கு தெரியும். தெரிஞ்சது என்ன சார் லாபம்னு கேட்கக்கூடாது. தெரியும். நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். என்ன லாபத்தை அடைஞ்சோம்?
நீங்க ஸ்கூல்ல வாசிச்சேன், காலேஜ்ல வாசிச்ச சோசியல் ஹிஸ்டரி இப்பெல்லாம் ஞாபகம் இருக்கா? அதனால பிரயோஜனம் உண்டா? கேட்கக்கூடாது. அது கேட்கறதுனால, அதை படிச்சதுனால புத்தி விகாசம் ஏற்பட்டிருக்கு, அவ்வளவுதான். மனுஷனுடைய வாழ்க்கைக்கு உபயோகப்படக்கூடியதான பொருள்கள் ரொம்ப குறைச்சது. ஆனா அதுக்காக அது வேஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது. ஆனா பரமாத்மாவுக்கு எப்படி இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா எல்லாத்தையும் படைச்சிருக்க, ஒவ்வொரு பொருளையும் தானே பண்ணியிருக்க. எதற்காக தான் பண்ணின? பிராணிகள் கர்மா பண்ணியிருக்க, அந்த கர்மாவுக்கு பலமாக அவைகளை பண்ணி வச்சிருக்க. நீங்க ஒரு மாம்பழம் சாப்பிடணும்னு ஒரு கர்மா பண்ணிவிட்டேன். இதுக்காக இவர் மாமரத்தை வளர்க்கணும், மாங்காய் உரப்படி பண்ணணும், பழமாகணும், அந்த வந்ததான பழம் உங்களை வந்து சேரணும், நீங்க கட் பண்ணி சாப்பிடணும். ஒரு சின்ன கர்மா நீங்க பண்ணீங்கன்னா எவ்வளவு பார்த்தீங்களா? அது மாதிரியே உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களையும் செய்திருப்பதனால் எல்லா பொருளையும் அறிந்து கொண்டவரா இருக்கார். ஆகையால் சதி மகதி உத்ருஷ்டா சர்வ விஷய கத்வா, எல்லா விஷயங்களையும் உடையக்கூடியதான கதி அவகதி அவருக்கு இருக்கு. ஆகையால் நாம் பரமாத்மா சர்வஜன், எல்லாமும் அறிந்தவர், எல்லாமும் செய்ய சக்தி உள்ளவர். எஸ் சர்வஜ சர்வவிது எஸ் ஞானமயம் தபா அப்படின்னு வேதங்கள் சொல்றது. சர்வ சக்திகள், சர்வகர்மா சர்வசக்தி, எதையும் பண்ணக்கூடியதான திறமை உள்ளவர். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? சத்கதி. அதற்கு பேரு சத்கிருதி. சத்கதி வேற, சத்கிருதி நல்ல வியாபாரம் பண்றவர், செயல்களை பண்றவர், உலகத்தை காப்பாற்றுறது எனக்கூடியதான செயல்கள் அவர்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்ம சகாயம் பண்ணினாலே அனந்த புண்ணியம் வருதுன்னு சொல்றது சாஸ்திரங்கள். என்ன சொல்றது? உங்களுக்கு ஒருத்தருக்கு உதவி செய்யதான் உங்களுக்கு புண்ணியம். அந்த உதவுறது எப்படி? சரீரத்தினால உதவலாம், வாக்குனால உதவலாம், மனசுனாலையும் உதவலாம். சரீரத்தினால ஒருத்தருக்கு சகாயம் பண்றோம், அவளுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டா நம்ம போய் அந்த வேலையை பண்ணி கொடுத்து அவளுக்கு சந்தோஷப்படுத்துறோம். அதே போலயே வாக்குனால மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டான், ரொம்ப பயந்து போயிட்டா, அந்த சந்தோஷம் பயப்படாதீங்க அப்படின்னு ஒரு தைரியத்தை சொல்லி, ஒரு ஆறுதலை சொல்லி அவளுக்கு க்ஷேமத்தை மனசுக்கு தைரியம் வரும்படி பண்ணலாம். அதே போலயே வாக்குனால நம்ம என்ன சகாயம் பண்ணி கொண்டிருக்கோம், அவளுக்காக நீங்க ஸ்தோத்திரம் படிக்கலாம், அவளுக்காக நல்லது வரட்டும் என்று பகவானை பிரார்த்திக்கலாம். இவைகள்லாம் வாச்சா தர்மம் அவாப்னுஹி. சீதாதேவி இங்க இருக்குங்கிற விஷயத்தை ராமனுக்கு சொல்லி வாக்குனால உயர்ந்ததான தர்மத்தை அடைவாயா அப்படின்னு சீதாதேவி சொல்லு. ஒருத்தருக்கு வாக்குனால சகாயம் பண்ணலாம், மனசுனால என்னன்னு அவ சௌக்கியமா இருக்கட்டும்னு நினைக்கிறது. இந்த நினைப்புங்கிறது நான் நினைச்சா என்ன சார் ஆகிறது அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க நினைச்சோன்னா ஆகும், ஆகணும்னு உங்களுக்கு அந்த சக்தி வேணும். அதனாலதான் பகவான பிரார்த்தி. தினந்தோறும் வேதம் என்னது? தன்மே மன சிவசங்கல்பமஸ்து அப்படின்னு சிவசங்கல்பங்கள் ருத்ராத்தியாயத்துல படிச்சிருக்க. என்னுடைய மனசு எப்பொழுதும் நல்ல எண்ணங்களுடன் கூடியிருக்கட்டும், அவர் சௌக்கியமா இருக்கும்படி இருக்கட்டும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களேனால் அதுவே ரொம்ப வசதி. சுமங்கலீஸ்வரிகள் எல்லாம் வந்து கல்யாணம் பண்ண பார்க்கணும் அப்படின்னு வேதம் சொல்றது. விவாக சந்தர்ப்பத்துல சுமங்கலீரி எம்பதூரி மாம்சமேத பஸ்யதா. சுமங்கலி பெண்கள்லாம் வந்து அந்த கல்யாணம் ஆகக்கூடியதான பெண்ணை பார்க்கட்டும், சமேத பஸ்யதா சேர்ந்து பார்க்கட்டும். இவன் அவ பார்ப்பதனால் அவ சௌக்கியமானது ஒரு அட்டத்தை போட்டு மனசால நினைச்சதுனால் அந்த பொண்ணுக்கு க்ஷேமம் வரும், சௌமங்கல்யம் வரும். வேதம் என்ன? நம்ம நாட்டுல பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு நல்ல எண்ணத்தோட அவ சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சுடையானா அவ சௌக்கியமா இருப்பாளாம். ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல தீபாவளியாச்சா பெஸ்ட் விஷர், தீபாவளி கிரீட்டிங் அப்படின்னு ஒரு காகிதத்துல எழுதி அது போஸ்ட் பண்ணி விடும். அது தீபாவளி ஆன 15 நாள் அனுப்புறம் போய் சேர்றாரு. அவளும் அந்த பாக்குற ரொம்ப நல்லா இருந்தா வச்சுக்கிறேன், இந்த மாதிரி கிழிச்சு போட்டுறா. அதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நீங்க சௌக்கியமா இருக்கணும்னு மனசால ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கோம். இது போல உலகத்துல காப்பாத்துறதுங்கிறது மனசுனாலையும் வாக்குனாலையும் செயல்கள்னாலையும் பண்ணலாம். இந்த மூணையும் எப்பொழுதும் பண்ணிக்கொண்டே இருக்கார் பகவான். நீங்க உங்க
ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் பண்றேன், உங்க பந்துக்களை தான் ஆசீர்வாதம் பண்றேன். பகவான் என்னன்னா உலகத்துல இருக்கிற புல் பூண்டு முதல் கொண்டு எல்லாரையும் காப்பாற்றி கொண்டிருக்கார். ஆகையால் அவர் சத்கிருதி சதி கிருதி ஜெகத் ரட்சண லட்சணா, உலகத்தை காப்பாற்றுவது எனக்கூடியதான செயல் அவரிடத்துல இருக்கு. ஆகையால் அவருக்கு சத்ருதி என்று பெயர். அஸ்ய யஸ்மாத்தேன சத்ருதி இது நாம்னா சப்தமம் சதம் விவரதம். இப்படி 700 நாமாக்களா எடுத்து விஸ்வதாசனம். ஒரு நாளைக்கு 3 நாமாக்கள் மனைக்கு நாம அர்த்தத்தை ரிவைஸ் பண்ணிட்டே இருந்தோமையானா ஒரு வருஷத்துக்குள்ள சாஸ்திரம் முழுக்க ஆயிடும். ஒரு நாளைக்கு காலம் எழுதுக்க வேண்டியது 3 நாமாக்களை எடுத்துக்க வேண்டியது. இந்த 3 நாமாக்களுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு நாளைக்கு 3 நாமாக்களை அர்த்தம் பார்க்கறதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேல காலமே எழுதி ஸ்நானம் பண்ணியதுமே பார்க்கணும்னு சொல்லலை. எப்பவாவது பார்க்கலாம், ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாலேயாவது பார்க்கலாம். இது பார்த்தா ஒரு வருஷத்துல 1000 நாமாக்களுக்கு அர்த்தம். அதோட மட்டும் இல்ல, வேதத்துல இருக்கிற 1000 மந்திரங்களுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு விசேஷமான அம்சம். இப்படி 700 நாமாக்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சத்தா சத்பூதி சத்பராயண. சத்தா சத்தான இருத்தல். பகவானுக்கு என்ன பேரு? இருத்தல். என்ன சொல்றதுன்னா இங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு. அந்த பொருள் எப்பொழுதுமே இருக்கு. இருக்கிற பொருளுக்கு இருத்தல் என்று பெயர். இப்பொழுது நாம் ஒரு பொருளை பார்க்கிறோம். அந்த பொருளானது எப்படி இருக்கு அப்படின்னு போட்டீங்கன்னா நல்லா பார்த்தோமையான அந்த பொருள்ல அநேக விதமான பேதங்கள் இருக்கு, வேற்றுமைகள் இருக்கு. ஒரு மரத்தை எடுத்துங்க, அது என்ன சொன்னேன்? மரம். இதுக்கு என்ன பேரு? மரம். மரம்னு சொன்னேன். அந்த மரமானது எப்படி இருக்கு அப்படின்னா கீழே பார்த்தேன்னா வேர் இருக்கு, நடுவுல பார்த்தேன்னா அடிக்கட்டை இருக்கு, மேல பார்த்தேன்னா கிளைகள். அந்த கிளைகள்ல ஆயிரக்கணக்கான இலைகள். அதுக்கு நடுவுல துளிர்கள் இருக்கு. அந்த துளிருக்கு நடுவுல புட்பம் இருக்கு. புட்பத்துக்குள்ள காய் இருக்கு. காயில இருந்து சிலது பழுத்து. மரம்னு சொல்றேன். எல்லாத்தையும் பார்த்து எல்லாமும் என்னது? மரம். அதோட சொல்ல ஒரு மரம். இது வேற சொல்றேன். இது என்னது? ஒரு மரம். ஒரு மாமரத்தை பார்த்து இது மரம்னு சிங்குலர்ல சொல்லிட்டு இருக்கேன். ஏகவச்சனத்தை சொல்லிட்டு இருக்கிற நீங்க அதுல ஒண்ணுத்தானா இருக்கு? வேர் இருக்கு, அடிக்கட்டை இருக்கு, கிளைகள் இருக்கு, அதுக்கப்புறம் மரங்கள், தொடுகள், இலைகள், காய்கள், பிஞ்சுகள், பழங்கள் இத்தனையும் இருக்கு. அதுக்கு மேல 2 பட்சி வேற உட்கார்ந்து எல்லாத்தையும் சேர்த்து மரம்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மரம்னு ஒன்னா சொன்னாலும் அந்த மரத்துக்குள்ள பல வேற்றுமைகள் உள்ளன. இது மரத்துல மட்டும் இல்ல, உங்களுக்குதான். ஒரு வியக்தி, ஒரு மனிதன் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் கை வேற, கால் வேற, கண்ணு வேற, மூக்கு வேற, நாக்கு வேற, விரல்கள் வேற, அதுல நகங்கள் வேற, அந்த நகத்துல தூசி வேற. இத்தனை விவகாரங்கள் எல்லாமும் சேர்ந்த மனுஷன் அப்படின்னு நீங்க சொல்றோம். ஒரு மனிதன் என்று சொன்ன போதிலும் அந்த மனிதனிடத்துல பல வேற்றுமைகள் உள்ளன. இது ஒத்துக்கல? இதுதான் என்ன பேரு? ஸ்வகத பேதம், தனக்குள்ள இருக்கிற பேதம் அப்படின்னு. அதே போலயே மரங்கள்ல இது ஒரு மரம், இது மாமரம், பக்கத்துல இருக்கிறது தென்னை மரம், அதுக்கப்புறம் இருக்கிறது வாழை மரம், அதுக்கப்புறம் இருக்கிறது ஆலமரம். இல்லை சார், மரம் மரம்ங்கிறது இதுலயும் இத்தனை மரங்கள் இருக்கேனும். எல்லாமும் மரம் தான். இதுவும் மரம், அதுவும் மரம், அதுவும் மரம். ஆனா என்னென்ன, ஒரு காய் இன்னொன்னு கொடுக்காது. அத்திமரம் மாங்காயை கொடுக்காது, மாமரமானது தேங்காயை கொடுக்காது, தென்னை மரமானது வாழைக்காயை கொடுக்காது. என்ன சுவாமின்னு அதைத்தான் கொடுக்கும். இவைகளெல்லாம் மரங்களாக இருந்த போதிலும் மரங்களுக்குள்ளேயே ஒரு வேற்றுமைகள் உண்டு. இந்த வேற்றுமைகளை என்ன சொல்ல போறேன்? இந்த மரம் வேற, இதுவும் மரம், அதுவும் மரம். ஆனா இது வேற மரம், அது வேற மரம். இது மாமரம், அது இழுப்ப மரம். எல்லாம் மரம் தானே? ஆமா, மரம் தான். ஆனா விவகாரம் என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. அப்ப மரங்கள் எல்லாம் ஒரு வகைக்கு சேர்ந்த போதிலும் மரங்களுக்குள்ள பல வேற்றுமைகள் உண்டு. அது என்ன வேற்றுமை? சஜாதிய பேதம். எல்லாம் ஒரு ஜாதிக்கு சேர்ந்தது.
ஓரினத்துக்கு சேர்ந்தது, ஓரினத்துக்கு சேர்ந்த போதிலும் அவைகளிடத்துல இவ்வளவு பேதங்கள் உண்டு. இது ஒரு பேதம். முன்னால சொன்னது மரம்னு மரத்துக்குள்ளேயே 1000 பேதங்கள். இப்பொழுது மரங்களுக்குள்ள ஒரு பேதம். இப்ப 2 வேற்றுமைகளை பார்த்து, இது மரம் அது மாடு, இது பொருள் தான் அது பொருள் தான். ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த ஒரு ஆபத்து வந்தது ஆனால் மரம் அங்கேதான் இருக்கணும், ஒண்ணும் ஆகுது. சட்டம் வந்ததுன்னா மாடு ஓடி போயிடும். என்னாச்சு, மரமும் ஒரு வியக்தி, மாடும் ஒரு வியக்தி. ஆனா மரம் என்னாச்சு, அங்கேயே இருக்கணும். நெருப்பு பத்துட்டு எரிஞ்சாலும் கீழே யாரும் நெருப்பு போடுறான். நெருப்புனால சுடுறது, சில இலைகள்லாம் காஞ்சு போறது, அந்த நெருப்பால கொசுக்கு போறது. ஆனாலும் அங்கிருந்து நகர முடியாது மரம். அதே நெருப்பு இருக்க, நம்ம அந்த பக்கம் போறோம் அப்படின்னு போக முடியுமா? முடியாது. ஆனா மாடு என்ன பண்ணும், அது விட போயிடும். அப்பன்னா இது அச்சேதனம், அது சேதனம், அல்லது இது அசையாதது அது செய்யாது அப்படி வச்சுக்கோ. இது அச்சலம், அது சரம். இப்படி ஒரு பேதம் இருக்கா இல்லையா? இப்படி ஒரு மரத்தை கொண்டேடையானால் மரத்துக்குள் இருக்கக்கூடியதான இலைகள், துருள்கள் அப்படின்னு மரம்னு சொல்லியிருந்த போதிலும் அதுல பல வேற்றுமைகள் இருக்கு. மரம் என்று சொன்னாலும் மரங்களுக்குள்ள இது வேற மரம் அப்படின்னு வேற்றுமைகள் உண்டு. அதே போல மரம் வேற மாடு வேற இன்னொரு வேற்றுமை. இது என்ன? முதல்ல ஸ்வகத பேதம், தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான பேதம். 2வது தன்னினத்துக்கு சேர்ந்ததான பேதம். 3வது வேறு இனத்துக்கு சேர்ந்ததான பேதங்கள். இப்படியும் 3 பேதம் ஒவ்வொரு பொருளையும் இருக்கு. மனுஷான்னு எடுத்துட்டேன்னா கை வேற, கால் வேற, விரல் வேற, கண்ணு வேற, காது வேற, இமை வேற, இமைக்குள்ள இருக்கிற முடி வேற. இத்தனை வித்தியாசங்கள் இருக்கு. மனுஷாள்கள் இவரும் மனுஷன் அவரும் மனுஷன் தான். இவர் பணக்கார மனுஷன், இவர் ஏழை மனுஷன். இவர் படிச்ச மனுஷன், அவர் படிக்காத மனுஷன். இவர் அழகா உள்ளவர், இவர் அழகு இல்லை. எத்தனை வேதங்கள் பார்க்கிறேன். மனுஷன் தான், எல்லாரும் மனுஷியாள் தான். அதே போலயே இவர் மனுஷன், அவர் மாடு. என்ன சார் இது வேற அது வேற. இவர் பேசுவார், அம்பான்னு கத்தம், அவ்வளவுதான் பண்ணும். இப்ப இப்படி 3 விதமான வேற்றுமைகள் இருக்கல்லவா? இப்படிப்பட்டதான வேற்றுமைகள் ஒன்றும் இல்லாதவர் பரமாத்மா. அதனால்தான் அவருக்கு சத்தா இருத்தல் அப்படிங்கிற ஒரு வேற்றுமையும் இல்லை. அந்த பொருளானது அப்படி லோகத்துல ஏதாவது பொருள் இருக்க சார்? இருக்க. ஆகாசம்னு இருக்கு, ஸ்பேஸ். அதுக்கு ஸ்வகத பேதம் உண்டோ? இது கை, இது காலு, இது மூக்கு அப்படிங்கிற பேதம் உண்டோ? எங்க போனாலும் ஆகாசம் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுக்கு ஸ்வகத பேதம் இல்லை. சஜாத்திய பேதம் இருக்கோ? கிடையாது. ஏன் தெரியுமா? இருக்கிற ஆகாசம் ஒண்ணுதான். ஆகாசம் போன்றதான ஒரு பொருள் இருக்கு. இந்த மரம் போன்றதான இன்னொரு மரம் இருக்கா மாதிரி, இந்த மனிதன் மாதிரி இன்னொரு மனிதன் இருக்கா போல, இந்த ஆகாசம் போல இன்னொரு ஆகாசம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? எங்கும் இருக்கிறது ஒரே ஆகாசம் தான். ஆகையால் சஜாத்திய பேதம் இல்லை. ஆனா விஜாத்திய பேதம் உண்டு. ஆகாசம் வேறு, பூமி வேறு. ஆகாசம் வேறு, ஜலம் வேறு. ஆகாசம் வேறு, நெருப்பு வேறு. ஆகாசம் வேறு, அதுக்குள்ள இருக்கிற காத்து வேறு. இத்தனை வித்தியாசங்கள் ஆகாசத்துக்குள்ள இருக்கு. ஸ்வகத பேதம் இல்ல, சஜாத்திய பேதம் இல்ல. ஆனால் விஜாத்திய பேதம் உண்டு. எங்க பரமாத்மாவுக்கு 3 விதமான வேற்றுமைகள். சஜாத்திய பேதம், விஜாத்திய பேதம், ஸ்வகத பேதம் ஒண்ணும் இல்லை. ஆகாசம் மாதிரி எங்கும் வியாபித்து ஒரே மாதிரி எப்பவும் இருக்கக்கூடியதான பொருள். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? சத்தா. அதான் சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதா அனுபூதி சத்தா. இப்படிப்பட்டதான ஒரு அனுபூதி. இதுக்குதான் சத்தாரு. பகவான் எப்படி இருக்கார்? சத்தா மாத்திரமே சால நம்பித்தேனே அப்படின்னு தியாகராஜன் அவர் அந்த அவருடைய பாட்டுல விசேஷமாக சொல்றார். சரஸ்வதி மனோகரின்னு ஒரு அதன் அப்படி பாட்டு. சத்தா மாத்திரமே. பகவான் ராமன் எப்படி இருக்காரு? வெறும் சத்தா, அவ்வளவுதான். அதை தவிர ஒண்ணும் கிடையாது. சஜாதீய விஜாதீய ஸ்வகத பேத சூன்யமான ஒரு பொருள். எங்கும் எப்பொழுதும் ஒரு மாற்றமும் ஒரு பேதமும் இல்லாததான பொருளாக இருக்க. ஆகையால் அவர் சத்தான்னு பேரு. அதான் சஜாதீய விஜாதீய ஸ்வகத பேத ரஹிதா அனுபூதி சத்தா. இது உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? ஏகமேவ அத்விதீயம் அப்படின்னு சுத்தி சொல்றதல்லவா? ஏகம் ஏவ அத்விதீயம். ஏகம்னா ஒண்ணுன்னு அர்த்தம்.
ஒண்ணுத்தான், ஒண்ணுன்னு சொன்ன போலதான் ஒண்ணுத்தான் என்ன, ஒண்ணுத்தான் ரெண்டற்ற ஒண்ணுத்தான். அத்விதீயம்னு என்ன, ரெண்டு இல்லாததான ஒண்ணு, ஒண்ணுதான் ரெண்டு இல்லாததான ஒண்ணு. ரெண்டு இல்லாததுன்னு என்ன, தனக்குள்ளேயே ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன், ஆனா அதுக்குள்ள பல சாமான் இருக்கு. இதே போல நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். அரிசி கொண்டான்னா என்ன அரிசியில சமைச்சு கொஞ்சம் அரிசியை காட்டுங்க அப்படின்னு. இந்த அரிசின்னு சிங்குலர் சொல்லிருக்கேன்னு ஒரே அரிசியை எப்படி கொண்டு வந்து கொடுப்பாட, என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பாத்திரத்துல ஒரு அரிசியை நிறைய கொண்டு வந்து போடு. அரிசிகள்னு சொல்லணும் சார், அரிசியை கொண்டு வரணும்னு அதை அப்படி ஜாஸ்தியாக கவச்சணும்னு சொல்லணும். அப்படி ஒரு பொருள் என்று நாம சொன்னோமே, ஆனால் அங்கே ஒன்னே தான் இருக்கணுங்கிற நிர்பந்தம் இல்லை. ஆனா இங்க பரமாத்மா அவர் ஒருவர் தான் இருக்கார். அவரிடத்துல ஒரு பேதமும் இல்லை, அவரிடத்துல வேற எந்த ஒரு பதார்த்தமும் இல்லை. ஆகையால் அவர் சத்தா. பகவானுடைய நாம சத்தான்னு சொல்லும். சத்யதே சக்ரதே சத்தா சத்பூதி. அவருடைய ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்துக்கு பூதின்னு தன்னேவ பரமாத்மா சிதாத்மகா அனுபூதி. அப்படிப்பட்டதான அனுபவம் உள்ளவர். உலகம் எல்லாம் அவருடைய தோற்றம், அவருடைய அனுபூதி, அவருடைய ஐஸ்வர்யம். இவ்வுலகம் எல்லாம் யாருக்கு சேர்ந்தது, படைச்சவனுக்கு சேர்ந்தது. இதுல எத்தனை வித்தியாசங்கள், எத்தனை விசேஷங்கள் இருக்கு, ஒவ்வொன்றையும் பார்க்கணும். அவர் எப்படி தயார் பண்ணியிருக்காரு. ஒரு மாடு இருக்க, அதுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்க. அதனுடைய வாழ்க்கையில அதுக்கு என்னென்ன தேவையோ, எப்படி எந்த பொருள் இருக்கணுமோ அப்படி தயார் பண்ணியிருக்க. கால்கள் அப்படி இருந்தாதான் அது நடக்கும், வேகமாக நடக்கும். அதனால 4 காலம் வேண்டி இருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய சரீரம் இருந்தாலும் பேலன்ஸ் இருக்காது. மனுஷனுக்கு 2 காலம் இருந்தா போறோம். ஏன் இந்த நேரம் மேலதான் வளர்ந்துட்டு இருக்கான், ஆகையால் இது இருந்தா போறோம். மாடு பேச வேண்டியது இல்லை, ஆனா மனுஷன் பேசித்தான் ஆகணும். இவன் பேசினாதான் இவனுடைய எண்ணங்களை 4 பேருக்கு சொல்லலாம். மாடு ஒருத்தருடைய தன் எண்ணத்தை தான் சொல்ல வேண்டியதில்லை மற்ற பதார்த்தத்துக்கு. ஆகையால் அதுக்கு அதை தன்னை ரட்சணம் பண்ணிக்கணும். அதுக்கு கொம்ப வச்சிருக்க. மனுஷனுக்கு கை இருக்க போறோம், தன்னை காப்பாத்திப்பான். இவனுக்கு கொம்ப வேண்டியதில்லை. யாருக்கு எது வேணுமோ, எப்படி இருக்கணுமோ அதைகளை அந்தந்த இடத்துல அங்கங்கே வச்சிருக்க. சில பேர் தமிழ்ல பார்த்தோம், ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சிருக்க அப்படின்னு. ஏன்னா எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான். அதை விட வசதியா வைக்கிறது, அதிகமா வைக்கிறது அப்படி கிடையாது. உங்களுக்கு என்ன பேசிக் மினிமம் ரெக்குவயர்மெண்ட் எது வேணுமோ அதான் வச்சிருக்காரு. அதான் அவருடைய ஐஸ்வர்யம். அதிகமா ஒரு இடத்துல எல்லாம் பண்ணிவிடுறது, ஒரு இடத்துல இல்லாம உபயோகம் இல்லாம எனக்கு போறாமல் போறது அப்படின்னு. உங்க உடம்புல இருக்கக்கூடியதான நாடிகளையும், உங்க உடம்புல இருக்கக்கூடியதான சக்கரங்களையும், உங்க உடம்புல இருக்கக்கூடியதான மனதையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணி நிலையானால் நீங்க முக்தியை அடையலாம். இதுக்காக வேற எங்கேயும் போக வேண்டாம். காசி போறதே, ராமேஸ்வரம் ஒன்றும் வேண்டாம். உங்க ஆத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணி நிலையது போதும். நம்ம சரீரத்துக்குள்ள மூக்குக்கு பக்கத்துல 2 கண்ணு வச்சிருக்க. ஒண்ணு வருணா, இன்னொன்னு அசி. அந்த 2 சேர்ற இடம் மூக்குக்கு நடுவுல இருந்து பதில குங்குமம் வச்சுட்டு இருக்கிற அந்த இடம் வாரணாசி. அப்படி புரதாரணி கோபுரிடம் சொல்றது. என்ன சுவாமி விவகாரம், அங்கிருந்தா 3 நாடி வருது. 3 நாடி என்ன, இடா பெண்களா சொல்றோம்னா அப்படின்னு சொல்லி அந்த 3 நாடிகள் தான் பிரயாக கஷேத்திரம். இப்படி எல்லாம் வர்ணிச்சிருக்கு. அதனால என்ன தெரியறதுன்னா, இந்த மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பொருளும் பகவான் கரெக்டா வச்சுருக்கார். அதுதான் அவருடைய ஐஸ்வர்யம். ஒரு ஐஸ்வர்யம், ஒரு கெப்பாசிட்டின்னு காசு மட்டும் இருந்தா அது ஐஸ்வர்யம் இல்லை. எந்த செயலும் பர்ஃபெக்டா பண்ணக்கூடியதான திறமை இருக்க, அதுதான் ஐஸ்வர்யம். அவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்க. மனுஷனுடைய சரீரத்துல சின்ன குழந்தை அப்பதான் பிறந்திருக்க. அந்த குழந்தைக்கு கண்ணு இருக்கு. அந்த கண்ணுக்கு மேல இமைய வச்சிருக்கார் பகவான். ஏன், அப்ப ஏதாவது ஆபத்து வந்துருக்குன்னா கட்டும். அந்த இமைக்கு மேல முடிகளை வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா தூசி விழுந்தா கண்ணுல விழுமா, அதனால அதை ஃபில்டர் பண்ணி போகணுமா காத்து. யோசனை பண்ணி பார்க்க முடியுமா உங்களால? அதனால அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய அனுபவம்னு நினைச்சு பார்த்தோமே ஆனால் நமக்கு எவ்வளவு ஆச்சரியம். ஒரு மனுஷனுடைய சரீரத்திலையும் கைகள்லையும் கால்கள்லையும் அடிஷனலா நரம்பு வச்சிருக்காரு, ரத்த குழாயை வச்சிருக்காரு. ஏன்டா அது ஸ்டெப்னி மாதிரி. காருக்கு ஸ்டெப்னி இருக்கோ இல்லையோ, எங்கேனா போனா நடுவில் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா மாத்திக்கலாமோ இல்லையோ. அதே போல ஹார்ட் ப்ராப்ளம் வந்தா
இங்க இருந்து நரம் எடுத்து அங்கே போடு பழச்சுக்கலாம். ஏன் சார் இதெல்லாம் ஏன் பண்ணி வச்சிருக்கார்? அவர் அத்தனையும் தெரிஞ்சு. அதனால அவர் மனுஷ சரீரமோ அல்லது மற்ற பதார்த்தங்களோ பார்த்த பிறகு உங்களுக்கு நிச்சயமாக இது எவ்வளவு உபயோகப்படுறது, எப்படி பண்ணியிருக்கார் என்று பார்த்தோமையான அந்த பகவானுடைய சர்வஜத்தையும் அவருடைய ஐஸ்வர்யத்தையும் நம்ம ஒத்துண்டுத்தான் ஆகணும். அதனால பகவானுக்கு என்ன பேரு? சத்பூதி. தன்னேவ பரமாத்மா சிதாத்மகா. இவரும் சைத்தன்ய வடிவமாக இருக்கிறார். நான் எனக்கூடியதான தோற்றம் எல்லோருக்கும் இருக்கே, அந்த தோற்ற வடிவமாக இருக்க. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா. அறிவும் ஆனந்தமும் பிரம்ம. பகலெல்லாம் அறிவு இருக்க, ராத்திரி எல்லாம் ஆனந்தம் இருக்கு. தூங்கி இருக்கிறவன் அபாடான்னு முடிச்சுட்டு எழுதுதான். அவன் ஆனந்த ஸ்வரூபத்தை அனுபவிக்கிறான். காலம் எழுந்து நிம்மதியா தூங்குறேன்னு சொல்றான். ஆனா அறிவு இல்லை. முடிச்சுட்டு இருக்கிற காலத்துல அறிவு இருக்கு, ஆனந்தத்தை தேடிட்டு இருக்கான். ஆனந்தத்தை தேடுற வியாகத்துல துன்பத்தை நாடிட்டு இருக்கான். என்ன பண்றது? ஆனந்தத்தை தேடுகிறான், அவனுக்கு கிடைக்கிறது துன்பம் தான். இது பண்ணணும், அது பண்ணணும், அது பண்ணணும், என்னமோ அலைஞ்சிட்டு இருக்கா சார். இவ்வளவு அலைஞ்சிட்டு இருக்கான். கடைசியில தனக்காக தன்னை நாடுகிறானா, தன்னை தேடுகிறான். தனக்கு வேண்டிய பொருள்களை தேடுறான். வீடு வேணும், காசு வேணும், மற்ற பொருள் வேணும், நல்ல பேர் வேணும். எவ்வளவு இருந்தாலும் போறாது, இன்னும் மேலும் மேலும் வேண்டுட்டே இருக்கணும். அது வேணும், இது வேணும். வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுறானே ஒழிய தன்னை தான் அறி. நான் யார்? இந்த சரீரமா நான்? மனசு நானா? பிராணன் நானா? புலன்கள் நானா? இவைகளுக்கு அப்பாற்பட்டதா இருக்கக்கூடியதான ஒரு தோற்றம் இருக்கே, எப்பிரத்யபிஜாயதே அப்படின்னு அந்த தோற்றம் நானா யோசனை பண்ணினானா ஒரு நாளும் பண்ணவே இல்லை. அதனால்தான் அந்த பதார்த்தத்தை இவன் அறிந்தானேயானால் சத்கதி சித்தரூபமா இருக்கார். அபாதாத் பாசமானத்வாச்ச சத்பூதி. அதே போல எத்தனையோ பொருள்கள் உலகத்துல இருக்கு. அந்த பொருள்கள் எல்லாம் எப்படி இருக்கு? சிலது தோணுகிறது, சிலது தோணல. உங்களால பார்க்க முடியாது. சிலது காத்த பார்க்கலாமா? பார்க்க முடியாது. காத்த பார்க்க முடியாது. ஆனா காத்து இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி இருக்க? மேல விழுந்தா தெரியுது. நம்ம தோலால காத்து தெரியுது. அதனாலதான் பேனுக்கு அடியில உட்கார்ந்து இருக்கோம் வெயில் காலத்து. காத்து மேல பட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்காரு. காத்துங்கிற ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியுது. பிசாசு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா? இல்லைன்னு சொல்லுவேன். யார் சார் கண்டான்? அது இருந்தால் கண்ணால பார்த்தால் இருக்குன்னு சொல்லலாம். கண்ணால பார்க்கல. அதே சமயத்துல இல்லைன்னு சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? யாரோ ஒருத்தருக்கு பிசாசம் முடிச்சிருக்கேன், அது ஆடிட்டே இருக்கு. என்ன சத்து? அப்ப அது இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. இருக்கு. விட்டு அப்படி விட்டுக்கூடாது. இருக்கு. யாரு ஆத்மஹத்தியை பண்ணிக்கிறாரோ அவளுக்கு அடுத்த பாடி அங்க ரெடியா இல்லை. ஒரு வருஷத்துக்குள்ள இங்க பிராணனை விட்ட ஒரு வருஷத்துக்குள்ள அங்க பாடி ரெடி ஆயிடும். இவன் அதுக்கு முன்னாலேயே ரயிலடியில தலை கொடுத்தானே. இங்க இருந்து சரீரம் இல்லாமல் இவர் சரீரத்தை நாசம் பண்ணிட்டான். சரீரம் இல்லை. இது மேல போகாது. மேல அங்கே சரீரம் ரெடியா இல்லை. ஏன் இங்க சுத்திட்டு இருக்கோம், காத்து வடிவமா சுத்திட்டு இருக்கும் பிசாசங்கள்லாம். இப்படிப்பட்டதான பதார்த்தம் நீங்க பார்க்க முடியாது. இப்படி பார்க்க முடியாததான பதார்த்தங்கள், ஆனா அதை அழியக்கூடியதான பதார்த்தம். அந்த சமயம் யாராவது மாத்திருக்கேன் வெரைட்டினாலே இன்னொரு இடத்துக்கு போயிடும். அதனுடைய ஆக்சுவலா டைம் ஆயிடுச்சுன்னா அது பாட்டுக்கு அது அங்கே போயிடும். அது பாதிக்கப்படுகிறது, கண்ணுக்கு ஆப்படாமல் இருக்கிறது. அதே போல லோகத்தில் இருக்கிற மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் அழிகின்றது, அறியப்படுகின்றது. குடம் இருக்கு, வீடு இருக்கு, மற்ற பதார்த்தங்கள் தான் இருக்கு. இவைகள்லாம் நாம் அறிகிறோம். அது இருக்கு என்று ஐம்புலன்கள்னால அறிகிறோம். அழியவும் செய்யறது. எத்தனையோ பதார்த்தங்கள்னா அழிஞ்சு போயிட்டே இருக்க. எது சாஸ்திரம்னு இரும்புன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அத்தனையும் அழிச்சு விடுறோம். என்னடான்னு அது பிரயோஜனம் இல்லை சார், வேறையா பண்ணுவோம். பெரிய பெரிய கப்பல் இருக்கு, அதையும் உடைக்கிறோம். ஏன்னா இப்ப அது பேட்டர்ன் இல்லை சார், வேற அதை விட வேற டிசைன் இருக்கிறோம். என்ன பண்றது? இப்ப எதை நாம் சாஸ்வதம் பர்மனன்ட் என்று நினைத்தோமோ அவைகளெல்லாம் சில நாள் ஆனவர்கள் மாறிக்கொண்டே இருக்கு. ஆனால் எப்பொழுதும் அழியாமலும் எப்பொழுதும் தோண
தோணிக்கொண்டிருக்கக்கூடியதான பதார்த்தம் அதான் பரமாத்மா. அவர் அழிய மாட்டார். ஏன் அழிய மாட்டார்? அழியக்கூடியதான அழிக்க வேண்டியதான பொருள்கள் இங்க ஒன்றும் இல்லை. குடமானது ஏன் அழிஞ்சது? அது மேல இருந்து தூக்கி போட்டா உடஞ்சி போயிடும். அது உடையக்கூடியதான தன்மை இருக்கு, ஆகையால் உடையது. அதே போல ஒரு தன்மையும் பரமாத்மாவனிடத்துல இல்லை, ஆகையால் அவர் சாஸ்வதமா இருக்கார். அபாதாது ஆசமானத்வாச்ச, எல்லோருக்கும் அறியப்பட்டு கொண்டிருக்க. உலகத்துல ஒரு பிராணிய யாரையாவது பார்த்து உங்களுக்கு நீங்க இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்க. சில பேர் அடிச்சு விடுவான். என்னை பார்த்துட்டு இருக்கியான்னு கேட்குறீங்க, கண்டு தெரியலையா? இப்ப விவகாரம் என்ன? நீங்கள் இருக்கீங்களா, அதோட உங்களுக்கு புத்தி இருக்கா கேட்டு பாருங்க. இப்ப சாதாரண கை இருக்கா, கால் இருக்கா, உங்களுக்கு காசு இருக்கா, பர்சனல் காசு இருக்கான்னு கேட்டா மாதிரி உங்களுக்கு புத்தி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் என்ன நினைக்கிறான்? ஏதோ அவனுக்கு தீங்கு நினைச்சா போலையும், அவனுக்கு கெடுதல் நினைச்சா போலையும், அவனை வெஷா போலையும் நினைக்கிறான். சாதாரணமா தானே கேட்டிருக்கான். உனக்கு புத்தி இருக்காயான்னு கேட்டா ஏன் அவ்வளவு கோபம் வருது அவனுக்கு? அவன் லோகத்துல என்ன சில பதார்த்தங்கள் அவனுக்கு இருக்காங்கிறது தானா தெரியும். அதுக்கு ஒரு சர்டிபிகேட் வேண்டாம். உங்களுக்கு பசிக்கிறதுன்னு டாக்டர் சர்டிபிகேட் பண்ணணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். வேண்டாம். ஏன் தெரியுமா? பசிச்சதையானால் நேற்று சாப்பிட்டது ஜீரணம் ஆயிடுது, அப்பதான் பசிக்கும். அப்ப விவகாரம் என்னன்னா, பசிச்சா எதையும் படிக்க முடியல. ஏன் சுவாமின்னு சாதாரணமாவே படிக்கிறது இல்லை. அதனால பசியா இருந்தா பறந்து போயிடுறது ஒண்ணு, பத்திரமா பறந்து போகுங்கிறான். அப்ப என்ன, பசிங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட் வேண்டாம். அதே போலயே நான் இருக்கேன் எனக்கூடியதான அம்சத்துக்கு ஒரு சர்டிபிகேட் வேணும். அதனால அந்த நிலை இருக்கிறதால இருக்கேன் இருக்கேன் என்ற ஒவ்வொருவரும் இருக்கேன் தோணுகிறேன் என்ற தோற்றம் நமக்குள்ள இருக்கே, இதுதான் பரம்பொருள். பரம்பொருள் வேற எங்கேயோ இருக்கு. கைலாசநாதத்துக்கு போகணும் ஒண்ணும் வேண்டாம். உங்க இதயத்துக்குள்ள ஈஸ்வர சர்வபூதானாம் திட்டதி, எல்லோருடைய இதயத்திலும் பரமாத்மா இருந்து கொண்டு பிரகாசித்துக் கொண்டு இருக்கேன் இருக்கேன்னு காட்டிக் கொண்டிருக்க. ஆகையால் அதான் அவருடைய நிஜமான விபூதி. அபாதாத்மானத்வாச்ச சத்பூதி நான்யா, மற்ற பொருள் இல்லை. ஏன்? பிரதீதேகே பாத்தியமானத்வாச்ச, மற்ற பொருள்கள்லாம் தோணுகின்றது, அழிகின்றது. உலகத்துல பரம்பொருளை தவிர மற்ற பொருள்கள் எல்லாம் தாங்கள் பார்க்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் என்ன ஆயிடுது? அது அழிந்து கொண்டிருக்கு. பிரதீதேகே பாத்தியமானத்வா, அழியாததான பொருள் ஒண்ணு சொல்லுங்கன்னு ஆகாசம் தான். அப்ப என்ன, ஆகாசம் அழியாது நீ நினைச்சுட்டு இருக்க. ஆனா வேதம் சொல்றது அதுவும் அழியப்படுகிறது. கல்போபசம்ஹரண கல்பித தாண்டவஸ்ய தேவஸ்ய கண்டபரசோ பரபைரவஸ்ய பாசங்குஷைக்கவசராதன புஷ்பபாண சசக்ஷிணி விஜயதே நவமூர்த்தி ரேகா. அந்த ஒரு தத்துவத்தை தவிர நீங்க எல்லாமே அழிந்து கொண்டிருக்கு. எங்க இருக்கு இந்த ஸ்லோகம் சொல்லக்கூடாது? போன கிளாஸ்ல பார்த்தோம். அந்த ஸ்லோகம்லாம் பார்த்தோம் இல்ல, கல்யாணத்து ஸ்தவம்னு, அதுலயே ஒரு ஸ்லோகம். அப்ப எல்லா பொருளும் தாங்கள் பார்க்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் அழியக்கூடியதான், ஆகாசத்தை உட்பட. தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாசம்பூதா, ஆத்மாவிலிருந்து ஆகாசம் பிறந்தது. தத்துவம். ஜாதஸ்ய ஹித்ருவோ மிருத்யோ, பிறந்தால் ஒரு நாளைக்கு அழிவு உண்டு. ஆகாசத்துக்கு அழிவு உண்டா இல்லையா? ஸ்ருதி சொல்லியிருக்கு. எனக்கு தெரியலைன்னு நீங்க அதுக்குள்ளேயே போயிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் தெரியல. கல்பம் முடிகிற காலத்தில் நாங்கள் இருப்பீழை, ஆனால் அப்பொழுது நீங்களும் அழிவீடு, ஆகாசம் அழி. அழியாத பொருள் என்ன? அழியாத பொருளானது அந்த பரம்பொருளத்தில் தான். ஆகாசமும் யாரிடத்துல போய் சேருகிறதோ அப்படிப்பட்டதான பரமாத்மா ஒருவர் தான். அவர் தான் இந்த சொல்லப்படுகிறார். பிரதீதேகே பாத்தியமானத்வாச்ச நசத்து நாபி அசத்து, பாதிக்கப்படல, பிரகாசித்துக் கொண்டிருக்க. சிலது பிரகாசிக்கிறது, பாதிக்கப்படுகிறது. ஆகையால் பரமாத்மாவை சத்தென்றோ அசத்தென்றோ சொல்ல முடியலை. சத்தென்றோ அசத்தென்றோ சொல்ல முடியாததுனால்தான் அவருக்கு ஒரு லட்சணம், நசத்தன்னா அசதுச்சதே. பரமாத்மா பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்ட பகவத்கீதை என்ன சொல்றது?
அநாதிமத் பரம் பிரம்மா தன்னாசதுச்சதே. அனாதிமது ஆதி இல்லை. சத்தென்றோ அசத்தென்றோ சொல்ல முடியாது. இவைகளுக்கு இது சத்தென்ற சொல்லுக்கும் அசத்தென்ற சொல்லுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு பதார்த்தம். அந்த சொல்லை இன்னது என்று சொல்ல முடியாது, தானா புரிய வேண்டியதுதான். சின்ன குழந்தை அது பேசிட்டே இருக்கா, பெரியவா பேசிட்டே இருந்தா அவனுக்கு வெக்கம் இல்லை பாரு அப்படின்னு அந்த குழந்தை பாட்டியை வந்து வெக்கம்னா என்னது பாட்டின்னு கேள்வி. என்னமா சொல்றோம் இந்த பாட்டி நாக்கான்னு சொன்னா அவன் 10 வயசு ஆகட்டும் அவனுக்கு அப்புறம் புரியுங்கிறான். இப்ப புரியாது. 5 வயசுல இருந்த புரியாது. ஆனா விவகாரம் என்னடா 15 வயசு வேணா அப்புறம் புரியுங்கிறார். அப்ப என்ன, இந்த பொருள் ஏதோ ஒரு வார்த்தை இருக்கு, அந்த சொல்லுக்கு ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு மட்டும் தெரியணும். அந்த பொருளை அறியணும் என்று முயற்சி பண்ணினால் அது வரமாட்டேங்குது. அது எப்படி வரும்? அது தனக்கு தானா புரியும். தானா புரிகிற சமயத்துல இப்ப நீங்க எடுத்து சொல்ல முடியுமா? உங்களாலே எடுத்து சொல்ல முடியும். அதான் பிரம்மஸ்வரூபம். அறியப்படும் ஒரு நாள் அறியப்படுவேள், அறிவிழத. ஆனா அது எப்படின்னு எடுத்து சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் நமக்குள்ள இருக்கிற பொருளை எடுத்து சொல்ல முடியாது. ஒருத்தர் கையில சாக்லேட் கொடுத்த சாப்பிட்ட எப்படி இருக்குன்னு திதிப்பா இருக்குன்னு, கல்கண்டை கொடுத்த சாப்பிட்ட இது எப்படி இருக்குன்னு திதிப்பா இருக்குன்னு, கரும்பு கொடுத்த சாப்பிட்ட பிறகு என்னமா இருக்குன்னு திதிப்புன்னு. எல்லாத்தையும் திதிப்பு இந்த திதிப்புக்கு அந்த திதிப்புக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்டான். ஓடி போயிட்டான். அது வித்தியாசம் சொல்றேன். இது சாக்லேட் சாப்பிட்டா வேற திதிப்பு, கல்கண்டை சாப்பிட்டா வேற திதிப்பு, அது முடியாது. ஆனா இதுக்கு அதுக்கு என்ன வேற்றுமை அப்படின்னு, என்ன திதிப்பு அது என்ன திதிப்புன்னு கலர் மாதிரியே சொல்ல முடியும். இந்த டார்க் ப்ளூ சார், இந்த கிரீன் சார், இந்த பாட்டில் கிரீன் சார் என்ன சொல்லிட்டு இருக்கோம். இவங்களை கன்ஃபியூஸ் பண்றதுதான். அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. ஞாபகம் விவகாரம் என்னென்ன ஏதோ ஒரு பேரை வச்சு ஏமாத்திட்டு இருப்பாங்க. விவகாரம் என்னென்ன ஆனா அது என்னது என்று வாயால சொல்ல முடியும். இந்த வேற்றுமையும் அந்த வேற்றுமையும் முடியாது. நகி இச்சுட்சீத குடாதீனாம் மதுர ரச பேதாக சரஸ்வத்தியாபி ஆக்கியாதும் சக்கியம். இவைகள்லாம் சாட்சாத் சரஸ்வதி மாதா வந்தாலும் இதுக்கு என்ன வித்தியாசம் அதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்க முடியுமா? முடியாது. அதே போல அந்த பரமாத்மாவை வாயால சொல்ல முடியாது. அவர் வாக்குக்கு அப்பாற்பட்டவற்றைய தோவா தோனிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா. மனசுனாலே இப்படி என்று நினைத்து பார்க்க முடியாதான உயர்ந்த நிலையில உள்ளவர். ஆகையால் அவருக்கு நசது நாபி அசது ஸ்ரௌதா யௌக்திகோவா பாதா பிரபஞ்சஸ்ய விவக்திதா. உலகமானது ஸ்ருதியும் உலகம் அழியறதுன்னு சொல்றது, யுக்தியினாலையும் பறந்திருக்கிறதுனால ஒரு நாளைக்கு அழியணும்னு சொல்றது, அது பிரபஞ்சத்துக்கு. ஆகையால் சத்தோதி. அதற்கு பேரு பரமாத்மாவுக்கு என்ன பேரு? சத்யபராயணா. சதாம் சத்வவிதாம் அறம் பிரகிருஷ்டமயனும். சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு. சத்தியம்னு என்ன சார்? தத்துவம். இந்த பொருளுடைய தத்துவம் என்ன? வாட் இஸ் இட்ஸ் ரியாலிட்டி அப்படின்னு கேட்கிறேன். எந்த பாஷையிலையும் பாருங்க. இது வந்து என்ன, அது என்ன தத்துவம், அதுக்குள்ள என்ன இருக்கு, என்னமோ பேசிட்டு இருக்கல, என்ன தத்துவம் அது அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த தத்துவம்னு போனீடையானால் அது உண்மையாகத்தான் இருக்கும். வாட் இஸ் ஸ்கோர் ரியாலிட்டின்னு தான் சொல்றேன். அந்த ரியலா இருக்கிற தன்மை எது? நீங்க 1 மணி நேரம் பேசினீங்கன்னா அதை எடுத்துக்கொள்ள வேண்டியதான தத்துவம் என்ன? அந்த தத்துவம்னு சொல்றோம். நம்ம தத்துவம்னா உண்மை அப்படிங்கிற அர்த்தத்துல உபயோகப்படுத்துகிறோம். ஆனா தத்துவங்கிற பொருளுக்கு என்ன அர்த்தம்? தத்வா தீதா தத்துவமயி தத்துவமர்த்தஸ்வரூபிணி. என்னமோ தத்துவம் தத்துவம்னு சொல்றேன். தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றேன். 36 தத்துவங்கள் பிரகிருதி புருஷ சிவ சக்தி சதாசிவ ஈஸ்வர இட்டு கொடுப்பான். நீங்க 36 சொல்றேன். சைவ தத்துவத்துல அவ பாட்டு 96 தத்துவங்கள் புராணங்கள்லாம் சொல்லிட்டு இருக்க. இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கானே, இந்த தத்துவங்களுக்குள்ள என்ன அர்த்தம்? தத்துவம்னா என்னது? தத்பதார்த்தமும் துவம் பதார்த்தமும் ஒன்னா சேர்றதுதான் தத்துவம். விவகாரம் தத்துவம்னா என்ன, உண்மை என்ன? அந்த பரம்பொருள் ஒருவர் தான். அந்த பரம்பொருளே உம சரீரத்துல ஜீவனாக காணப்படுத்திருக்க. ஆகையால் அப்படிப்பட்டதான அந்த தத்துவத்தை அறிந்த மகான்கள் அவரெல்லாம் போய் சேர வேண்டியதான இடம் பரம் பிரகிருஷ்டமயனம்.
அதுதான் சத்தியபராயணா, சத்தியமான சத்தியத்தினால அடைய வேண்டியதான ஒரு ஸ்வரூபம். பொய் சொல்லாம உண்மையே பேசிட்டு இருக்கா பார்த்தல, அவளும் பிரம்மலோகத்துக்கு போற. பிரம்மலோகத்துக்கு போனா மறுபிறவி இல்லைங்கிற அபிப்பிராயம். அங்க போய் வேதாந்தம் வாசிக்கணும். ஏன்னா அங்க அவ்வளவு சுலபமா புரியுமா? பிரம்மலோகத்துல சாயாதபயோரிவ பிரம்மலோகே, ஒரு மூலையில ரூம்ல இருட்டு இருக்கு, இந்த பக்கம் வெளிச்சம் இருக்கு. இது இருட்டு இது வெளிச்சம் என்று எப்படி நன்றாக புரிகிறதோ அதே விதமா இது ஆத்மா இது அனாத்மான்னு கிளியரா தெரியுமா பிரம்மலோகத்துல. ஆகையால் பிரம்மலோகத்துக்கு போற, அங்க வேதாந்தத்தை வாசிக்கிற. அங்க இருக்கிற டீச்சர்ஸ் யாரு? சனக சனந்தன சனத்குமார சரஸ்வஜாதா. அவ்வளவு கிளியரா புரியும், முக்தி அடைஞ்சு போயிட்டே இருக்கான். இந்த சத்தியத்துக்கு அவ்வளவு சக்தி. கீழே ஆச்சாரியால் சொல்லிருக்கா விட்டு சாஸ்திரத்துல, சத்தியம் என்ன, அதனுடைய பவர் என்னன்னு கேட்டா, சதாஸ்வமே தாவபிருதேன துல்யா. 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணி அவபிருத ஸ்நானம், அது பரியந்தம். 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணினா என்ன புண்ணியம் வருதோ அந்த புண்ணியம் ஒரு உண்மையை பேசினா புண்ணியம் வருது. எத்தனைதான் சொல்லுங்க பேசுறாடா, அந்த உண்மைக்கு அவ்வளவு வேல்யூ உண்டு. அதோடு இல்ல, அதை விட அதிகம்ங்கிற சதாஸ்வமேதி புனரேதி ஜென்மா. 100 அஸ்வமேத யாகங்கள் பண்ணினாலும் பிரம்மலோகத்திலிருந்து மறுபடியும் ஜென்மா வரலாம். அவன் வேதாந்தத்துக்கு தெரியாம இருந்தானே. ஆனா சத்தியவச்சனம் பண்ணினவன் திரும்பி வரமாட்டான். ஏன்னா சத்தியமே பிரம்மம். ஏன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சுத்திய சொல்றதுன்னு கீழே சொல்லியிருக்கார் ஆச்சாரியார் விட்டுதாஸ்தானத்துல. நம்ம தான் ரிவைஸ் பண்றது இல்லையே தீர்மானமா வச்சுட்டு இருக்கோம். புஸ்தகத்தை கேட்கறதோட திருப்பி பார்க்கறதுக்கும் இல்லை. விவகாரம் என்னென்ன அப்படி கீழே சொல்லியிருக்கார். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் சத்தியபராயணா. சதாம் சத்தி சத்யதி சத்கிருதி சத்த சத்பூதி சத்பராயணா. இது வரைக்கும் அந்த பிரம்மஸ்வரூபத்தை எடுத்து சொன்னோம். பிரம்மத்துக்கு 2 உருவங்கள் உண்டு. உருவம் இல்லாததான வடிவம் ஒன்று, அது பிரம்மம் என்று சொல்லப்படுகின்றதான வடிவம். அவ்வடிவம் எல்லோருக்கும் புரிய முடியாது என்பதற்காக எல்லோருக்கும் புரிய வைக்கும்படி இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் ஒன்று இருக்கு. அது என்னது? சகுணஸ்வரூபம். அந்த சகுணஸ்வரூபம் எல்லோரும் அதை புரிந்து ரசித்து அனுபவிக்கலாம். அப்படிப்பட்டதான உபாதியும் கூடியதான ஸ்வரூபத்தை சொல்றார். சூரசேனோ எதிர்ஷ்ட சன்னிவாசஸ்து யாமுனா சூரசேனா. பகவானுக்கு சூரசேனன்னு பேர். ஏன் சார் அந்த பேர் வந்திருக்கு? அவருடைய சேனையில சூறாள்லாம் இருக்கா. ராமனாக அவதாரம் பண்ணின. அவதாரம் பண்ணும் பொழுது அவனுக்கு நிறைய சேனைகள் வந்தது. இந்த சேனைகள்ல இவரே அப்பாயிண்ட் பண்ணி சேர்த்து வச்சுதான சேனை இல்ல. தசரத மகாராஜா கிட்ட நிறைய சேனைகள் இருந்தது. ஆனா அந்த சேனைகளை அவர் உபயோகப்படுத்தல. இவர்கள்னா சேனா பரிச்சதஸ்ய, அவருக்கு என்ன சேனா பரிச்சத, அது ஒரு அலங்காரம். ஒரு கிரீட்டம் எப்படி அலங்காரம் இருக்கோ, அதே கையில வளையங்கள்லாம் எப்படி அலங்காரமா இருக்கோ, அதே மாதிரி வெறும் சேனா பரிச்சதஸ்ய, வெறும் பரிச்சதம் தான், ஒரு அலங்காரம் தான் அவருக்கு. என்ன சேனையை வச்சு என்ன பண்ற? ஒரு நாளும் யூஸ் பண்ணலையா? உலகத்தை முழுக்க ஜெயித்த அஸ்வமேதியாகம் பண்ணின. ஆனா என்னன்னா ஒரு நாளும் சேனையை உபயோகப்படுத்துறது இல்லை. என்ன சார் அப்படின்னா, அவ்வளவு ஜபம் பண்ணி அவருடைய ஜபம் இருக்க இவ்வளவு அவ்வளவு சொல்ல முடியல. யுத்தத்துக்கு போவ, 4 கையில கட்டுவ, ஒரு நீங்காரம் பண்ணுவ, எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. அவ்வளவு அதுக்கே தாங்க முடியல. அப்ப என்ன, அவருடைய சேனைகள்ல என்ன ஆனந்தமா இருக்கான். பேருதான் மிலிட்டரி சர்வீஸ். அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா வசதிகளும் சௌக்கியமா இருக்க. ஒரு நாளும் யுத்தத்தையே பார்க்காம ரிட்டையர் ஆயிட்டான். என்ன சார் சேனா ரகுவம்சத்துல சொல்றா. அப்படி அவரே அப்படின்னு இங்க ராமன் யுத்தம் பண்ணினார். இந்த சேனை போச்சோன்னு அவர் இவரெல்லாம் வேண்டான்ட்டார். என்ன அப்படிங்கிற, அவருக்கு சுக்ரீவன் உதவினார். அந்த சுக்ரீவன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரிடத்துல நிறைய சேனை இருக்கு. எல்லாம் குழந்தைங்கள சேனைகள். நலம், நீலம், அது போல அனுமார், இப்படிப்பட்டதான சேனைகள். அங்கதன், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. இதுல என்னடான
சில குரங்குகள் அமிர்தத்தை பழகி இருக்கு. சில குரங்குகள் என்ன ஆயிடுதுன்னு பிரம்மன்கிட்ட இருந்து வரம் வாங்கியிருக்கு. என்ன ஆச்சுன்னு யாராலையும் நாம் தோக்கப்படப்படாது இப்படின்னு வாங்கின குரங்கள்லாம் இருக்கு. வரம் வாங்கின குரங்கள்லாம். இந்த அனுமார் ஒருத்தர் என்ன பண்ண இருந்து லக்கையில இருந்து லக்கைக்கு போனார். போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தார். சொன்ன பேச்சு என்ன, சீதாதேவி இருக்கா தேடிட்டு வான்னு சொன்னார். அவ்வளவுதானே பண்ணணும். அவன் தேடின சீதாதேவிக்கு ராமனை பத்தி சொன்னார். இவருடைய கணையாலேயே கொடுத்தார். அம்பாளத்துல வந்து வாங்கிட்டார். இது வரைக்கும் நன்னார். என்ன பண்றத பர்ஃபெக்டா பண்ணணும். வெளியில வந்து இந்த சீதாதேவியை மிரட்டிட்டு இருக்கால இந்த அரக்கர்கள் தான், அந்த ராட்சசிகள் தான் ஒரு நசுக்கி பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்துட்டு வருது. என்னடா இது, மறுபடியும் சீதாதேவி போய் கேட்கிறார். நான் கொஞ்சம் இவ்வளவு கை பார்த்துக்கிட்டேன் சொல்ற. அவ பாவம், அவ மேல இருக்கிற ஆபீசர் சொன்ன மாதிரி அவ நடந்துக்கிறாப்பா. அவளை தப்பு என்ன இருக்கு? மேல இருக்கிறவா அவளுடைய தப்புதான். நீ யாரையும் அதட்டப்படாதுன்னு சொன்னா அவன் அதட்டவாடா இல்லை. அதனால அவ தப்பு இல்லை, அதுதான் நீ பண்ண வேண்டாம். நீ ராமனிடத்துல போய் சொன்னா போறோம் அப்படி. ஆனா இவனுக்கு வெளியில வந்துட்டு தோணது, பெருமனை இருக்க முடியல. என்ன பண்ணினா அங்க மேல இருக்கிற கோட்டையை உடைச்சார். சைன்யங்கள்லாம் வந்தது. கையில இருக்கக்கூடியதா நீங்க தாப்பா கட்டை எழுது எல்லாரையும் கொண்டு விட்டார். அக்ஷயகுமார்னு அனுப்பிச்சார். 5 மந்திரி புத்திரர்களை அனுப்பிச்சார். சேனாபதிகள் 6 பேர் அனுப்பிச்சார். வந்தவர்களெல்லாம் க்ளோஸ் தான், யாரையும் விட்டு விடல. துணி துவைக்கிற போல துவைச்சு விட்டார் அக்ஷயகுமார்னு. 2 காலையும் கையால முடிச்சார். கல்லால அடிச்சார். கல்லுல அடிச்சார். எப்படி இருக்கும் பாருங்க. ராவணனுடைய பையன் அப்படி அடிச்சார். இப்படி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இந்திரஜித்து வந்தவரை அவருக்கு சக்தி காட்டி கடைசியில தானா அவருக்கு சரண்டர் ஆயிட்டார். ஒரே ஒரு அனுமார் தான். அங்க இருக்கக்கூடிய 80,000 சைன்யங்கள், எல்லாருக்கும் எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்கு. ஆனா என்னன்னு அவள்கிட்ட வந்து தப்பிச்சுட்டு இருக்க. ஏன்னா இவர் பண்ணக்கூடியதான யுத்தமானது அவளுக்கு தெரியாது. குரங்கூட யுத்தம் பண்ணி அவருக்கு பிராக்டிஸ் இல்லைன்னு மனுஷாவோட யுத்தம் பண்ணும். இது என்ன பண்றதுன்னு இந்த பக்கத்துல இருந்து கல்ல வீசுறது, அந்த பக்கம் தாவறது. அது அந்த பக்கம் வரணும். அம்புன்னு எங்க இருக்கோ அங்க இருந்து அடிக்கிறா. இது அடுத்த கடை இன்னொரு இடத்துக்கு தாங்கிறது. இந்த மரத்துல இருந்து அந்த மரத்துக்கு தாவறது. எங்க இருந்து எய்ட் பண்றது? ஒண்ணுமே முடிக்கல வாடால. எல்லாரும் பிராணம் விட்டா. இவரும் கடைசியில தானா சரண்டர் ஆயிட்டா. அவர் போட்ட பிரம்மாஸ்திரத்துக்கு. ராவணனை போய் பார்த்த பிறகு ராவணன் வந்து இவனை கொல்லும்படி சொல்லிவிட்டார், ஆக்கியம் பண்ணிவிட்டார். ஆனா அதுக்கப்புறம் விபீஷன் வந்து கொல்லப்படாது, தர்மம் இல்லை அப்படின்னு சொல்லுது. அதனுடைய வாளுக்கு நிறைய பழைய துணியெல்லாம், இப்ப எல்லாம் பொங்கல் பத்திர பழைய துணியெல்லாம் கொடுப்பா பார்த்தீங்களா, எல்லாத்தையும் வாங்கி அந்த வால்ல கட்டி எண்ணெயை விட்டு அதை எரிச்சா. இவர் பார்த்த நம்ம ஒண்ணும் எரியல இல்லை, அதெல்லாம் எரிச்சிருக்க துணி எரியுது, உள்ள இருக்கக்கூடிய வால் ஒன்றும் எரியல. என்ன சுவாமின்னு அந்த நெருப்பு யாரும் தெரியுமா? இவருக்கு அண்ணா. ஏன் அப்படின்னு வாயு புத்திரர் இவர். வாயுல இருந்து ஆகாதா வாயு, வாயோர் அக்னி, வாயுல இருந்து பிறந்த அக்னி வாயு புத்திரர் அனுமரை எரிக்குமோ? ஆனந்தமா ஜம்முன்னு இருந்துட்டு இருக்க. அப்புறம் பார்த்தா ரொட்டியா நான் இருக்கேன், என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்து நம்மளை இவ்வளவு தூரம் நம்ம நெருப்புக்கு வாளுக்கு நெருப்பு வைத்தாலும் அப்படின்னு வெளியில வந்து அந்த ஒரு வாழை எடுத்து ஒவ்வொரு வீட்டிலையும் விட்டாராம். வீடு முழுக்க லங்கா முழுக்க பத்திட்டு எரிஞ்சது. எரிஞ்சிருந்து இருக்கிறதுக்காக இங்கிருந்து கத்துறார். ஜெகத்யதி பலோராமா லக்ஷ்மணஸ்ய மகாபலா ராஜா ஜெயதி சுக்ரீவா ஜெயத்யதி பலோராமா. உலகத்துல பரிசாலியா இருக்கிறவர் ராமன் தான். லக்ஷ்மணஸ்ய மகாபலா ராஜா ஜெயதி சுக்ரீவா ராகவேணாபிபாலிதா அப்படின்னு ராமனால் காப்பாற்றப்பட்டதான சுக்ரீவனும் உயர்ந்தவர் மகாபலசாலி. யார் இடத்துல? சத்ருக்ஷேத்திரத்துல போய் சொன்னார். யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியல, ஒரே ஒரு அனுமர். இது மாதிரி அங்கதன் ஒருத்தர், சுக்ரீவன் ஒருத்தர், நலன் ஒருத்தர், நீலன் ஒருத்தர். இவளுக்கு யாருக்கும் மரணம் கிடையாதுன்னு. சிவஜீவிகளா இருக்கிறவர் மகா தைரியசாலிகள், பலசாலிகள். இப்படிப்பட்டதான சூராளோட சேனையை உடையவர். ஆகையால் இவருக்கு என்ன பேரு? சூரசேனா. இந்த சேனைகள்லாம் யுத்தம் நடந்ததே ராவணனுக்கும் ராமனுக்கும் ஒரு குறைஞ்ச பிராணன் விடாது. நம்ப விட
நம்ப முடியுமா? ஒவ்வொரு நாளைக்கும் ஆயிரக்கணக்கில் குரங்குகளை கொன்னான் ராவணன். ஆனா கடைசியில யுத்தம் முடிஞ்ச அன்னைக்கு எல்லா குரங்குகளும் எப்படி இருக்குன்னு யவனத்தோட வந்து சேர்ந்ததான். என்ன இப்படின்னு ராமன் முதல்லயே சொல்லிவிட்ட, என்னைக்கு குரங்குகள்லாம் எந்த குரங்கு பிராணம் விட்டதோ அந்த டெட் பாடிஸ் அங்கேயே போட்டு வைக்கோங்க, பண்ணக்கூடாதுங்கிற. ஏன்னா உயிரோட இருக்கிறவா இத்தனை பேர் பிராணம் விட்டாரு பார்த்தா அவளுக்கு மனசுக்கு ரொம்ப பயமாயிடும். அவளும் யுத்தத்துல சரியா யுத்தம் பண்ண மாட்டா. ஏன் ஒவ்வொரு நாளும் அந்த டிஸ்போஸ் பண்ணி விடுவோம்னு சொன்னேன். அதெல்லாம் பண்ணப்படாது, நான் சொன்னபடி கேள்வி போட்டேன். சரி அப்படி லக்ஷ்மணன் மூச்சு விழுந்தான். மூச்சு விழுந்ததுமே அனுமாரை தூக்கி மைனாக பர்வதத்துக்கு சஞ்சீவி பர்வதத்தை கொண்டு வான்னு சொன்னார். அந்த பர்வதம் கொண்டு வரும் பொழுது லக்ஷ்மணன் மட்டும் உயிரோட வரலையாம். அங்க இருக்கிற அத்தனை குரங்குகளும் மறுபடியும் வந்துருக்கு. ஏன்டா அந்த சஞ்சீவி பர்வதமா இல்லையா, அதுல இருக்கிற மூலிகைகளால போன பிராணனை வரவழைக்கும். ஆனா இந்த ரகசியம் தெரியாம ராவணன் என்ன பண்ணினான் தெரியுமா? நான் அன்னைக்கு பாடி அன்னைக்கு டிஸ்போஸ் பண்ணிவிட்டான். அத்தனை பேரும் போயிட்டான். விவகாரம் என்னன்னா அப்படி ஒரு சௌரியம், அப்படி ஒரு பராக்கிரமம், அப்படி ஜனங்களுக்கெல்லாம் அத்தனை பேரும் மறுபடி சூறாரான செயல நட்டம் இல்லாத செயல ராமாயணத்துல நிறைய விவகாரங்கள் நம்ம கவனிக்கிறோம். ஒவ்வொன்றையும் என்னமா பண்ணியிருக்காரு வால்மீகியுடைய ஐடியா என்ன, எப்படி பண்ணியிருக்காரு? அந்த பரமாத்மா தன்னுடைய ஸ்வரூபத்தை ராமாவதாரத்தில் ராமன் நான் தெய்வம் என்று சொல்லாமலேயே காட்டியிருக்கார், ரகசியமாக காட்டியிருக்கார். யுத்தமெல்லாம் முடிஞ்சது, ராவணனை கொன்னாச்சு, சீதாதேவியை எடுத்துட்டு வந்தாச்சு. அந்த சந்தர்ப்பத்துல தசரதர் அங்கிருந்து வரார். சொர்க்கலோகத்துல இறங்கி வந்திருக்க. இறங்கி வந்து நான் தான் உங்க அப்பா, நீ சாட்சாத் வைகுண்டவாசின்னு சொல்றார். அப்ப ராமன் சொல்றார், இல்ல என்ன சாமி அப்படிங்கிறேன்னு. அது கிடையாது, ஜாதோகம் மானுஷம் மன்யே, நான் மனுஷனாக தானே நான் நினைக்கிறேன். நான் தேவனோ என்றோ வேற யார் என்றோ நான் நினைக்கிறீங்க. ஜாதோகம் மானுஷம் மன்யே, மனுஷனாக தான் இருக்கேன். வீரிய சௌரிய பராக்கிரமம் எனக்கு இந்த குரங்குகள் தான் ஜெயத்தை பண்ணி கொடுத்தது அப்படிங்கிறேன். அப்ப வியாபாரம் என்ன, அந்த குரங்குல அவரோட ஒரு சக்தியும் அவரோட பலமும் இருந்தது. அப்படி சௌரியமான ஒரு சேனையோட இருந்த ஆகையால் அவருக்கு சூரசேனா எப்படி சொல்லும், சூறாளமான சேனைகள் உடையவர் எனக்கூடியதான அர்த்தம் இப்பொழுது சொன்னேன். சூரன் ஒரு மகாராஜா, அவளுடைய சேனையெல்லாம் பகவான் தனக்கு சேனையா வச்சிருந்தார். அதனால அவருக்கு சௌரின்னு பேர். சூரனுடைய பிள்ளை சௌரி, கிருஷ்ண பரமாத்மா. அவருடைய சேனையானது எப்படி இருந்ததுன்னா, யவனானவன் 18 அட்டோகனில் போல 18 தரம் வந்திருக்க. அத்தனை தரம் யுத்தம் பண்ணும் பொழுது அத்தனை பேரையும் கொண்டு விட்டா சைன்யம். அவ்வளவு சூறாளான சேனையை உடையவர். அதனால பகவான் கிருஷ்ணனுக்கும் சூரசேனன் என்று அதனால சூரசேனன் ராமாவதாரத்திலையும் பொருந்தும், கிருஷ்ணாவதாரத்திலையும் பொருந்தும். அதனாலதான் அந்த பகவானுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்க, யதுஸ்ரேஷ்டா. சூரசேனன் மட்டும் இல்ல, யாரவாளுக்குள்ள சிரேஷ்டனா இருந்த அந்த வம்சத்துல எது வம்சத்துல பிறந்து அவர் சிரேஷ்டனாக விளங்கினார். அனுமத் பிரமுகாக சைனிகாக சௌரியசாலினா, மகா சௌரிய பராக்கிரமத்தோட கூடின சைன்யங்கள். யஸ்யாம் சேனாயாம் சா சூரசேனா, யஸ்ய அப்படிப்பட்டதான சேனைய உடையவர் சூரசேனா. யதுனாம் பிரதானத்வாத் யதுஸ்ரேஷ்டா, இவர் எப்படிப்பட்டவர்? யதுவம்சத்துல இருக்கிறவாளுக்குள்ள ரொம்ப உயர்ந்ததான ஒரு நிலையை பெற்றவர். ஆயாம் யதுனாம் பிரதானத்வாத் யதுஸ்ரேஷ்டா. அதுக்கப்புறம் சன்னிவாச, ஏதோ ஸ்ரீனிவாசங்கிற மாதிரி சன்னிவாச பேர் என்ன இப்படி இருக்கு. சதாம் விதுஷாம் ஆசிரயா, பகவானை அறிந்தவர்களுக்கு பக்தாளுக்கு எப்பொழுதும் அடைக்கலமாக உள்ளவர். பக்தாள் எங்கு வசிக்கிறார்? பூமியில வசிக்கிறார் என்றோ, பணத்தினால வசிக்கிறார் என்றோ, வேற எதுனாலேயோ வசிக்கிறார்னு சொல்லப்படாது. பகவானாலும் வசிக்கிறார், பகவானிடத்துல வசிக்கிறார். சர்வதா சர்வகாலமும் அவளுடைய மனசு பகவானிடத்திலேயே இருக்கு. ஆகையால் பகவானால நேராக காப்பாற்றப்படுகிறார்கள். ஆகையால் சன்னிவாச, அவளுடைய யோகக்ஷேமத்தை இவர் தான் கவனிக்கிறார்.
அவ தன்னுடைய நாம் வாழ்ந்த பிறகு என்ன பண்ணணும், எப்படி வாழணும், இப்படி எல்லாம் அவ கவனிக்கிறது. சாதாரண மனுஷன் ரிட்டையர் ஆகிறவனுக்கு காசு இருக்குமா இருக்காதா, வேற எங்கேயாவது உத்தியோகத்துக்கு போகணுமா போகப்படாதா, இன்னைக்கே சேர்த்து வச்சுட்டு இருக்கோமா, இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கோமா, எதுக்கு இன்சூரன்ஸ், இவன் இத்தனை கவலை இருக்குன்னு மனுஷனா இருக்கிறோம். வயசான காலம் நம்ம குழந்தைகள் நமக்கு ஆகாரம் போடுவாளா, நம்மளை பார்த்துப்பாளா, அதுக்கு ஏதாவது ஒரு இது பண்ண முடியுமா, என்ன கவலைப்படுறா தெரியுமோன்னு ஒவ்வொருத்தரும். ஆனா படைச்ச பகவான் நம்மளை காப்பாற்றுவார்னு நம்பிக்கை இருக்கா, அந்த நம்பிக்கை இருந்தா போதும். அந்த நம்பிக்கை இருந்தா நிச்சயமா காப்பாற்று, ஒரு கவலையும் இல்லை. அதுக்காக உங்களை சேர்த்து வைக்கப்படாது, சௌக்கியமா இருக்கப்படாது, முன்னால ப்ரிப்பேர்டா இருக்கப்படாதுன்னு சொல்லல. ஆனா இவைகள் தான் காப்பாத்துறதுங்கிற எண்ணம் வேண்டாம். உங்களை எப்பொழுதுமே பகவான் காப்பாத்தி கொண்டே இருக்க, காப்பாற்றுவார். யோகக்ஷேமம் வஹாம்யஹம், நான் தான் காப்பாத்துறவாள் அப்படின்னு பகவானே சொல்லியிருக்க. அவர் வார்த்தையை நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். ஆகியால் சதாம் விதுஷாம் ஆத்ரய சன்னிவாசா, அதற்கு சுயாமுனஹா, நல்ல யமுனா சம்பந்தம் உள்ளவர். பகவான் எப்படிப்பட்டவர், யமுனா சம்பந்தம் நன்றாக உள்ளவர் அப்படின்னு. யமுனா சம்பந்தம்னு அப்ப கங்கையோட சம்பந்தம் இல்லையா, யமுனையோட தான் சம்பந்தம் இருக்கா, இல்ல யாமுனான்னு அவள்தானோட சேருவாரா, மற்றவாளோட சேர மாட்டாரா, என்ன இது ஒண்ணும் புரியலையே அப்படின்னு மனசுக்கு கவலை இருக்கு. இத நாளைக்கு சாயங்காலம் சுயாமுனாங்கிற நாம பார்த்து அடுத்த ஸ்லோகத்துக்கு போறோம்.